பாதிக்காது. நம்ம பண்ணியை செஞ்சுக்கிட்டோம். அம்மா நீங்க குரு வணக்கம் பாடிடுங்கம்மா. சரி, சிவாய ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினே நாடுதோறும் தழைப்பவர் தாயாகிய வளத்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா பாருங்கள் ஐயா. சிவசிவா. இன்னைக்கு முக்கியமான ஒரு பாடம் தியானம். பாருங்கள் ஐயா. சிவசிவா. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு பாடுங்க. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பிரை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. போலியர் போன் போலித்த புகழியர் போன் கடல் போற்றி. ஆலிமிசை கல் மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி. ஊழி மலி திருவாத திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்குத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். தெய்வத்தையும் தமிழையும் இதுவரை மக்கள் கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் தெய்வ மடாதிபதிகளின் பொன்னாட்டினர்களை திக்கு நோக்கி நெட்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரம் 8வது தலைப்பாகிய தியானத்தை பற்றி நாம் சந்திக்க தொடங்குவோமாக. அட்டாங்க யோகம் என்பது 8 உறுப்புகளை உடையது. அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை என்ற இந்த தலைப்பை தாண்டி நம்ம இப்போது தியானத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். தியானம் அட்டாங்க யோகத்தில் 7வது உறுப்பு, இங்கு 8வது தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. தியானம்னா என்ன? தியானம்னா ஒன்றையே தொடர்ந்து நினைத்திருப்பது. ஒன்றையே நினைத்து 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 அப்புறம் என்ன செய்யும், வேற எதையுமே நினைக்காது. நம்ம சுந்தரமதி சொல்ற மற்றுப்பட்டெனக்கென்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெருமானுடைய பாதத்தை மட்டுமே நினைத்து இருக்கிறது, பெருமானுடைய முகத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, பெருமானுடைய வடிவத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அது ஒன்றை பற்றியே வைத்து அதையே நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றில் நிலைத்த உள்ளம் மற்றொன்றை நாடாது, மற்றொன்றை பற்றாது. இந்த வள்ளுவர் சொல்லுடைய பற்றத்தான் பற்றினையே பற்ற வேண்டும், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்று ஒருவருக்கு. உலகப்பற்றை நம்ம பற்றி இருக்கு. அந்த உலகப்பற்றை பண்ணணும்னா என்ன பண்ணும், பெருமானை பற்றிக்கணும். ஏன்னா எந்த பற்றும் இல்லாதவன். பற்றத்தான் பற்றினை பற்ற வேண்டும். அந்த மாதிரி பற்றி நிற்பதுதான், அதுதான் தியானம். அந்த மாதிரி நம்ம தியானிக்க என்ன செய்யணும், தியானிக்கிற போது முதல் 2 பொருள் இருக்கு. தியானிக்கப்பட பொருளாகி அது சிவன் இருக்கின்றது, தியானிப்பனாகிய நான் இருக்கின்றேன். அந்த 2க்கு நடுவுல தியானம் என்கின்ற ஒரு செயல் இருக்கின்றது. அதை திருமுடி என்று 3 சொல்வாங்க. தியானிப்போன், தியானிக்கப்படும் பொருள், தியானம். அப்புறம் என்ன செய்யும், அந்த 3 2ஆ மாதிரி, தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் 2ஆ மாதிரி, அந்த 2ல என்ன செய்யும், 1ஆ மாறிடும். அந்த பெருமானை மட்டும்தான் தெரியும். இதை தியானிக்கிற நான் என்னை பத்தி நான் மறந்து போயிடுவேன். நான் இருக்கிறதே எனக்கு தியானம், அது தெரியாது. அந்த சிவபெருமான் மட்டும்தான் என் கண்ணுல, என் காட்சியில, என் கருத்துல இருந்துகிட்டே இருப்பாரு. இனிமே இந்த தியானத்தை 2ஆ வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு சகுன தியானம். அந்த பெருமானை ஒரு வடிவத்தோடு தட்சிணாமூர்த்தியாகவோ, நடராஜ பெருமானாகவோ, ஏதோ பைரவ வடிவமாகவோ,
அந்த மாதிரி தியானிப்பது அது சகுன தியானம். அந்த மூர்த்தியை தியானிப்பது சகுன தியானம். பெருமானை வந்து அந்த மாதிரி வடிவம் இல்லாமல் சொரூபமா இருக்காங்க இல்லையா, இந்த ஞான சொரூபியமா இருக்காங்க இல்லையா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா ஆனந்த பூர்த்தியா இருக்கிறதா இல்லையா, அந்த நிலையை தியானிப்பது வந்து நிர்குண தியானம். நம்ம எடுத்தோடனே நிர்குண தியானத்துக்கு போயிட முடியாது. முதல்ல என்ன பண்ணோம், நம்ம வந்து சகுன தியானத்தை தான் ஆரம்பிக்கணும். அந்த பாதாதி கேசமாவோ கேசாதி பாதமாகவோ நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், இல்ல முழு உருவத்தையும் நம்ம வந்து தியானிக்கலாம். எனவே அப்பேற்பட்ட இந்த தியானத்தை பற்றி 20 திருமந்திரங்களால் சில புக்ல 19 இருக்கு, சில புக்ல வந்து 20 புக்கு இருக்கிறது. அதெல்லாம் வந்து அந்த 20 திருமந்திரங்களால் நமக்கு நம்பிரான் திருமூலர் வந்து உணர்த்த தொடங்குகிறார். திருச்சிற்றம்பலம் முதல் பாட்டு. வருமாதி ஈரத்துள் வந்த தியானம் உருவாத புந்தி புலன் போகமேவல் உருவாய சக்தி பரத்தியானம் உண்ணும் உருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரை. திரண்ட கருத்து என்ன, இந்த தியானம்னா என்ன, தியானத்தின் வகை என்ன என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார்கள். வருமாதி, வருமாதினா ஏற்கனவே நான் என்ன பண்ணேன், அந்த தாரணையில வந்து 10 பாட்டுல வந்து நான் சொல்லிட்டேன். 10 பாடல்கள்ல இந்த தியானத்தை பத்தி ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். தாரணையில் அந்த கூறி கொண்ட அதுல என்ன சொல்லியிருக்கேன், அதுல ஈரெட்டு, ஈரெட்டுங்கிறது 2ஆ வந்து பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து 2 கூட்டல் 8 அப்படின்னா 10, 8ம் 2ம் அரியணையே என்று பாடுவார்கள் இல்லையா, அது மாதிரி ஆ ஊரு சேர்கிறப்ப அது யானம் மாறும். அது நம்முடைய உயிரை வந்து குறிக்கும். இந்த கருத்தை வந்து நம்ம பாக்குறோம். 8ங்கிறது அகாரம் உகாரம் கேட்கிறப்ப அங்க யகாரம் வந்து வரும். அகாரமாகிய சிவமும் உகாரமாகிய சக்தியும் பெறும்போது அது என்றோ யகாரமாகிய அந்த உயிருக்குள் நிலைத்திருக்கும். கூட்டினா 8 2 10ன்னு வரும். ஈரெட்டுன்னு நம்ம பெருக்கல் வாய்ப்பாடா வச்சோம்னா இங்க 16 வந்து வரும். அந்த 16 வந்து என்ன அப்படின்னா வந்து 5 பூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற அந்த 5 பூதங்கள். அப்புறம் அந்த பூதங்களுடைய தன்மாத்திரைகள் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற அந்த 5 5 10 ஆயிடுச்சா. அப்புறம் அந்த கரணங்கள் 4, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த அந்த கரணங்கள். இது எல்லாம் எங்க இருக்கு அப்புறம் இது எல்லாமே இந்த பிரகதி மாயையில் தான் இருக்கு. மூலப்பிரகதிகள பிரகதி மாயையில் தான் இருக்கு. அந்த பிரகதி ஆகிய அந்த ஒன்று அல்லது குணதத்துவம் வந்து ஒன்று, அது கூட சேர்த்து பூடன் சேர்த்தா 16 வந்துடும். எனவே இந்த 16ஐயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து தாரணையில இந்த ஆதாரங்கள் 6 ஆதாரங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த ஆதாரங்களில் வைத்து தியானிப்பது. அந்த மாதிரி நம்ம என்ன கருவி கரணங்களை வச்சுதான் நம்ம தியானத்தை ஆரம்பிக்கிறோம். முக்கியமா மனம் புத்தி வச்சுதான் நம்ம தியானத்தை ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன செய்யும், அந்த படிப்படியா அந்த மனசு புத்தி எல்லாம் விலகி அந்த ஆன்மா ஆன்மாவாகவே வடிவம் பெற்று நிற்கும். அதுதான் அந்த யோக சாதனை. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலும் அந்த ஒளி வடிவாகிய அந்த சக்தி தெரியும். அந்த சக்திக்கு மேல வந்து சிவன் நிற்கும். சிவம் வந்து அருவமா நிற்கும், சக்தி வந்து ஒளி வடிவமா இருக்கும். இதுதான் அந்த யோக சித்தி. எனவே இந்த தியான யோகமும் அதன் சாதன வகையும் இந்த மாதிரி யோகத்தின் இருகூறாக இருக்கின்றது. குருவாய சக்தி பரத்தியானம் உண்ணும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரை. இந்த மாதிரி இந்த யோகம் 2 வகையாக சகுன தியானம் என்றும் நிர்குண தியானம் என்றும் இந்த பரத்தியானம் என்றும் சிவத்தியானம் என்றும் 2 வகைப்பட்டு நிற்கும். எனவே தாரணையில் கூறி போந்த அந்த 16, அந்த 16ல வந்து இந்த தியானம் வந்து நம்ம மனசை வந்து நிலைக்க செய்யறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 12 நொடிகளாவது நிலைக்க வைக்கிறோம். அந்த மாதிரி நிலைக்க வைக்கும் போது அப்போது என்ன செய்யும், நம்ம அந்த கரணத்துல இந்த புத்தி தான் வந்து நிச்சயிக்கும். எனவே பொருவாத புத்தி, பொருவாதனா அந்த ஒப்பற்ற புத்தி தத்துவம் என்ன செய்யும், புலன் போக மேவல். அந்த புலன்கிற மட்டும் இந்த புலன் மூலமா என்ன கிடைக்கும், யாரை போய் பார்க்கலாம், யாரை போய் கேட்கலாம், எந்த மனத்தை வந்து முகரலாம், எதை வந்து சுவைக்கலாம் அப்படின்னு அந்த புத்தி போயிட்டே இருக்கும். அந்த புத்தியை வந்து என்ன செய்யும், புலன்களையும்
அவற்றால் எய்தும் போகங்களையும் நம்ம கடந்து போகணும். இதுலயே நம்ம உணர்ந்துகிட்டதுன்னா நம்ம பண்ணி மாதிரி சேர்த்துலயே கடந்துகிட்டே இருப்போம். எனவே இந்த புலன்களையும் அவற்றால் கிடைக்கக்கூடிய போகங்களையும் நம்ம கடந்து நிற்க வேண்டும். அந்த மாதிரி கடந்து நிற்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யும்? அது உருவான சக்தி. அந்த சக்தி தான் பெருமானுக்கே உருவமா இருக்கு. பெருமானுக்கு அருள் திருமணியாக இருப்பதும் அந்த சக்தி தான். அந்த சக்தியை தான் என்ன செய்யும்? அந்த உருவாகிய சக்தியை அதை தியானிப்பது அதை பரத்தியானமாக மாறும். அப்பேற்பட்ட நம்ம தியானிக்க பெருமாள் என்ன செய்வார்? நமக்கு ஒரு மானுட சக்தியை வாங்கி குருவாக வருவார். அது குருவாக வருவது மனுஷன் கிடையாது, அது சிவன். எனவே இந்த குருவை சிவனாக தியானம் செய்வது, அதுவே அது சிவ தியானம் என்று சொல்லப்படும். எனவே இது யோகத்தின் இரு கூறுகளாக இருக்கின்றது. அது ஒளி உருவாக சக்தியை தியானிப்பது பரத்தியானம், உருவடிவாக அந்த சிவத்தை தியானிப்பது சிவத்தியானம். இதுதான் யோகத்தின் 2 கூறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரெட்டு என்பது 2 வகையா கொண்டு கொள்ள வேண்டும். 2 கூட்டல் 8 10. ஏற்கனவே 10 மந்திரங்கள்லாம் தாரணையை பற்றி சொல்லியிருக்கின்றார். இந்த 10 மந்திரங்களை சொன்னதாக எல்லாம் இந்த அகாரம் சிவமாகவும் முகாரம் சக்தியாகும். அது ரெண்டுமே யகாரமாகிய இந்த ஆன்மாவை கடைசி அந்த ரெண்டுமே என்ன செய்யறது? அது சிவாய சிவாய சிவாயன்னு இங்க நிக்குது. நம்ம ஆத்மாவில இங்க நிக்குது. என்ன செய்யணும்? சிவதான் ஆவு அப்படிங்கிற 2ஆ சொல்றோம். எனவே அது ரெண்டுமே எதுக்காக வந்திருக்கு? இந்த ஆன்மாவை கடை தேற்றுவதற்காக வந்தது. எனவே நீ என்ன செய்யணும்? அந்த தாரணை முயற்சியினால உனக்கு தியானம் விட்டது. அந்த தியானம் வந்த போது என்ன செய்யணும்? உன்னுடைய ஆன்ம தத்துவம் இந்த 24ல அந்த 16 நீ பயன்படுத்து. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உன்னுடைய புத்தி என்ன செய்யும்? இந்த புத்தி தியானிக்கப்பட பொருளை விட்டு அந்தாண்ட இந்தாண்ட 1 மில்லிமீட்டர் கூட நகராது. அது அப்படி இருக்கா இது இப்படி இருக்கான்னு கம்பேர் பண்ணாது, ஒத்து நோக்காது. அவர் சொன்னது அப்படி இருந்தது, இவனு சொன்னது இப்படி இருந்தது, பதில் சொன்னது இப்படி இருந்தது, திரும்ப இப்படி கேட்டு புத்தி அந்த இடத்துல அசையா. இந்த புத்திக்கு இப்ப அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சது. வேறொன்று வைத்து அது ஒத்து நோக்காது, கம்பேர் பண்ணாது. ஏன்னா ஒத்து நோக்கினா 2 பொருள் இருக்கணும். அதுன்னு ஒண்ணு இருக்கணும், இதுன்னு ஒண்ணு இருக்கணும். இருக்கிறது ஒரே பொருள் தான், அது சிவன் தான். அந்த சிவனத்தை நினைத்து நினைத்து அதனிலேயே தியானிப்பது. அப்ப என்ன செய்யும்? இந்த புத்தி இது வரைக்கும் என்ன போயிட்டது? அது புலன் போக மேவல். அந்த புலனும் போகமும் அந்த உண்மையை அங்க தொக்கி நிற்குது. புலனும் போகமும் அந்த தொக்கி நிற்கின்றது. அது உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் புலன் மேலையும் அந்த போகத்தின் மேலையும் போயிட்டு இருந்த அந்த மனம் புத்தி இப்ப என்ன செய்யும்? இதன் மூலமா என்ன போகம் கிடைக்கும், என்ன அனுபவம் கிடைக்கும், என்ன காசு கிடைக்கும் அப்படின்னு பாக்குற புத்தி இப்ப என்ன செய்யும்? எனக்கு எதுவுமே அதெல்லாம் வேண்டாம், நான் வேண்டிய அளவுக்கு அனுபவிச்சிட்டேன், எனக்கு 70 வயசாயிடுச்சு, என்னன்னா சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அடைக்கும். அதை நம்ம இறைவனை உருவாக தியானிக்கும் போது அது சக்தி தியானம் என்று சொல்லப்படும். ஏன்னா அம்பாள் தான் சிவனுக்கு உருவமாக வந்திருக்கின்றார். அது பர தியானமாக இருக்கும். அதே சிவன் தான் நமக்கு குருவாக வந்திருக்கின்றார். குருவாக வரும்போது அவர் உருவம் தாங்கி வருகின்றார். அதனால அதை சகல தியானம் என்று சொல்லப்படும். எனவே ஞானமே வடிவான அந்த குரு சிவம் தான். குருவை சிவம் என கூறினன் நன்றி. அவரை சிவமாக பாவித்து குருவை தியானிப்பது அது நிஷ்கல தியானம் என்று சொல்லப்படும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அந்த 2வது இன்னும் விளக்கம் வேணும் அப்படின்னா நம்ம தாரணையில என்ன செஞ்சோம்? அத வரும் ஆதினா முதலாய, எக்ஸட்ரா. சப்தாதினா சப்தம் முதலாய. அது மட்டும் சொல்லும்போது ஆதினா முதல் அல்லது எக்ஸ்ட்ரம். எனவே முதல் தத்துவம் எது? முதல் தத்துவம் அந்த நிலம். நிலம்ங்கிறது எதை குறிக்கும்? அந்த மூலாதாரத்தை குறிக்கும். அந்த நிலத்துக்கு உண்டான அந்த தன்மாத்திரை என்ன? அது கந்தம் என்கின்ற அந்த வாசம். எனவே நம்ம மூலாதாரத்துல என்ன பண்ணோம்? கணபதியை நம்ம தியானம் பண்றோம். அதை சக்தி புக்தியோட தியானம் பண்றோம். அந்த பெருமானுக்கு நம்ம கந்தத்தை நம்ம சமர்ப்பிக்கின்றோம். அதுபோல நம்ம அதுக்கு அடுத்து சுவாதிஷ்டானம்,
அங்க சுவாதிஷ்டானம் வரப்ப அது வந்து நீர் தத்துவம் அல்லது அப்பு தத்துவம். அங்க யார் இருக்காரு? பிரம்மன் இருக்கின்றார். அவர் சாவித்ரி காயத்ரி சமேதாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் மூணாவது நம்ம போறோம் இல்லையா, அங்க பொறுப்ப மணிப்புரகம். அங்க வந்து திருமால் இருக்கின்றார். அவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றார். அடுத்து நாலாவது போறப்ப இங்க நமக்கு அந்த அநாகதம், அங்க வந்து ருத்ரன் இருக்கின்றார். அவர் கௌரி சமேத ருத்ரனாக இருக்கின்றார். அப்புறம் அங்க அதுக்கப்புறம் இங்க வரோம் விசுக்தி, இங்க மகேஸ்வரனும் மகேஸ்வரி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க வரோம், இங்க ஆக்யா சக்கரத்துக்கு வரோம். இந்த ஆக்யா சக்கரத்தோடப்ப இங்க சதாசிவமும் மனோன்மணியும் இருக்கின்றார்கள். இது வந்து இப்படி ஈரிதழ் தாமரையாக இருக்கின்றது. அங்க ஒரு இதழ்ல வந்து சதாசிவர் இருக்கின்றார், ஒரு இதழ்ல வந்து நம்முடைய அம்மா மனோன்மணி அம்மா, அவங்க வந்து அனுகிரக சக்தியா இருக்காங்க, அருள் சக்தியா இருக்காங்க. அவங்க வந்து இருக்காங்க. படிப்படியா நம்ம என்ன பண்றோம், அந்த உருவத்தை தியானிச்சுட்டே வரோம். உருவத்தை தியானிச்சு முடிஞ்சோன்னு பெருமாள் என்ன செய்வார், ஆகா ஒழுங்கா சாதனை செய்யறான், இவனுக்கு நம்ம அருள் வழங்க வேண்டும்னு இறக்கப்பட்டு என்ன செய்ய, இங்கேருந்து தூக்கி நம்ம தூக்கி இங்க வைப்பார். இங்க வச்சா என்ன செய்ய, எல்லா உருவமும் மறைஞ்சு அங்க அது அருவமா போயிடும். அருவமா போய் இங்க மேல என்ன செய்யும், இங்கேருந்து ஒரு ஒளி புறப்படும். இங்கேருந்து 12 அங்குலம் வரைக்கும் துவாதசார்ந்த வரைக்கும் என்ன செய்யும், அது போய் பேரொழியாக நமக்கு வந்து காட்சி கிடைக்கும். அந்த பேரொழியாக சிவத்துக்குள்ள இந்த ஆன்ம ஒளி அடங்கி நிற்கும் என்ற கருத்து வரையும் இந்த பாட்டுல சொல்றதா எடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது திருப்பாடல். கண்ணாக்கு மூர்த்தி செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றொன்று அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி பின்னாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான பொருளை அர்த்தத்தை வந்து சொல்றாங்க. முதல்ல திருவாடுதுறை ஆதீனம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கண் நாக்கு, கண் வந்துருச்சு, நாக்கு வந்துருச்சு, மூக்கு, செவி, ஞான கூட்டத்துள், இந்த 4 கூட சேர்த்தப்ப தோலும் வந்துடும், தோலாகிய இந்த மெய்யும் வந்துடும். எனவே கண், நாக்கு, மூக்கு, செவி, தோல் ஆகிய அந்த ஞான கூட்டத்துள், அது ஞானேந்திரிய கூட்டம் அல்லது அறிவு கருவிகள், அந்த கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் உண்டு. பண்ணனா அப்புறம் அதுங்க ஓசை வந்துடுது. அப்புறம் என்ன செய்யணும், அது நாதத்தை குறித்ததா சொல்லக்கூடியது. எனவே நாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பழம்பொருள், முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பரம்பொருளான அந்த சிவபரம்பொருள் அங்கே உண்டு. அது எங்கே இருக்கின்றது, அண்ணாக்கின் உள்ளே. நம்ம வாயை திறந்தா அண்ணாக்கு தெரியும், அது அப்படியே லிங்க மாதிரி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி. இப்ப தியானம் பண்றப்ப எங்க இருக்குன்னா, இந்த ஒளி வந்து நெற்றிக்கு நேரே போறப்ப இந்த அண்ணாக்கிலிருந்து இதுவரைக்கும் நமக்கு ஒளியா தெரியும். ஒரு அங்க அளவுக்கு வந்து அது ஒளியா தெரியும். அந்த அண்ணாக்கின் உள்ளே அகண்ட, கண்டம்னா பிளவுபட்டது, சுட்டுப்பட்டது, அகண்டம்னா அது எல்லைக்கு உட்படாது, அந்த எல்லையற்ற ஒளி காட்டி அந்த பேரொளியை தரிசிக்க செய்து. அப்பதான் நமக்கு யோக சித்தி கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு எப்போ ஒளி கிடைக்குதோ அப்ப நம்ம பட்ட யோகம் வந்து நமக்கு பலன் கொடுத்ததுன்னு தெரியும். பெருமாள் வந்து முதல்ல அந்த ஒளியை தான் காட்டுவார். அந்த ஒளியை தரிசிக்க செய்து புண்ணாக்கி, இந்த புண்ணாக்குனா என்ன செய்யும், நம்ம உடம்ப கொஞ்சம் வருத்தணும். நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த உலக வாழ்க்கையிலே இருந்துகிட்டு இப்படி இருக்கும்னா அதுக்கு என்ன செய்யணும், ஆகார கட்டுப்பாடு இருக்கணும், புலன் கட்டுப்பாடு வந்து இருக்கணும். கண்டதெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்டதெல்லாம் பேசக்கூடாது, கண்டதெல்லாம் திக்கக்கூடாது, கண்ட நேரத்துல தூங்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கட்டுப்படுத்தினா என்ன செய்யும், உடம்பு வந்து கொஞ்சம் வருத்தப்படும், புண்ணாயிரும். எனவே அதை நம்மை வருத்த வேண்டும். இந்த உடலை வந்து புண்ணாக்கி, நம் மனத்தை வந்து புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. அப்பதான் என்ன, பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் சொன்ன சொல்மாலை குலைத்தல் போற்றியும் இல்லையா. அப்படி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரே வழிதான், நம்ம உயிரத்துக்கு வந்து ஒரே வழிதான், இதுதான்டா வழின்னு அங்க சிவபெருமான் வந்து திருமூலர் மூலமா நம்ம வந்து காட்டுகின்றார். எனவே நான் இந்த கண், நாக்கு, நாக்கு வந்து 2 வேலை செய்யுது. அது ஞானேந்திரியமாகவும் இருக்கின்றது, சுவைக்கும் போது அது ஞானேந்திரியம், பேசும்போது அது வந்து கர்மேந்திரியம். எனவே இந்த நாக்குன்னு சொன்னா அது வந்து ஞானத்தை குறிக்கும், வாயின்னு சொன்னா
கர்மேந்திரியம். நாக்கு மட்டும் பேச முடியாது, இந்த வாய்கள் கூட்டத்தோடு சேர்ந்தாதான் அது பேச முடியும். எனவே அது சுவையும் அறியும் பேசுதலையும் செய்யும். அதுபோல இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி அது என்ன செய்தார்கள், அது வந்து ஞானேந்திரியங்கள். அப்போது என்ன செய்யும், பண் ஆக்கி, பண்ணுனா பண்ணோடு பாடுறோம் அப்படின்னா ஒரு ஒளியை வந்து உண்டாக்குறோம். இது நம்ம உண்டாக்கக்கூடிய ஒளி. ஆனா அந்த பரநாத ஒளி இருக்கே அது தானா வரக்கூடியது, அது சுயம்பா வரக்கூடியது. அந்த பரநாத ஒளியை வந்து நாம் வந்து உண்டாக்குவது. அப்போது அங்கே ஒரு பழம்பொருள் இருக்கின்றது. அது முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகிய அந்த பரமசிவம் அது எங்க இருக்கு அப்படின்னா அது தில்லை மூதூர்ல இருக்கு. ஆனா இங்க வந்து என்னுடைய ஆன்மாவிடத்தில் இருக்கின்றது. இந்த ஆன்மாவுக்கு வந்து இடம் எது அப்படின்னா இது ஆக்யா சக்கரம். விழிப்பு நிலையில வந்து இந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னா இந்த நெற்றி போட்டாகிய அந்த ஆக்யா சக்கரத்தில் விளங்குகின்றது. அப்ப இங்க என்ன கேட்கும், உனக்கு வந்து ஒளியும் தெரியும், சப்தமாகி அந்த நாதமும் வந்து கேட்கும். பண்ணாக்கி உனக்கு நாதமும் கேட்கும், தத்தநாதமும் கேட்கும், பரநாதமும் கேட்கும். அந்த பர ஒளி பேரொழியும் உனக்கு தெரியும். அல்நாக்கு என்பது அந்த உள்நாக்கு குறிக்கும். ஏன்னா அந்த உள்நாக்கு ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொல்றேன், காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய. நீங்க யோக சாதனை 12 வருஷம் பண்ணீங்கன்னா இங்க நெத்தி பொட்டுக்கு நேரா அங்க பீனியல் கிளாண்டு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டு தான் ஆத்மாவுக்கு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஆத்ம ஸ்தானத்துல என்ன ஆகும், அங்க வந்து அமுதம் வந்து சுரக்கும். அந்த சுரக்கப்பட்ட அமுதம் என்ன செய்யும், அதுல இருந்து இந்த உள்நாக்கு வரைக்கும் ஒரு டியூப் மாதிரி சின்ன குழாய், அந்த குழாய் வழியா வந்து என்ன செய்யும், அது நாக்கு மேல சொட்டிக்கிட்டே இருக்கும். சொட்டிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து பசி தெரியாது, தாகம் தெரியாது, தூக்கம் வராது. அந்த மாதிரி வந்து தன்னை மறந்த நிலையில வந்து இருப்பான். அந்த அண்ணாக்கு என்று அந்த உள்நாக்கு. அங்கதான் உனக்கு அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளி காட்டி. விநாயகர் படிச்சோம் இல்லையா, சட்டத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. அது குருநாதர் தான் உனக்கு காமிக்கணும். இது காமிச்சாதான் உனக்கு அது அனுபவம் வந்து ஆகும். அந்த மாதிரி என்ன செய்யணும், அதுக்கு நீ வந்து உடம்பையும் மனசையும் கொஞ்சம் வளர்த்தணும், ரொம்ப வருத்த வேண்டாம். தமிழர்கள் மாதிரி புதுப்பாறையில போய் கிடக்க வேண்டாம், அது மயிலெல்லாம் படிக்க வேண்டாம். உடம்பு வந்து அந்த ஆகார நியமம் வச்சுக்க, இவ்வளவுதான் சாப்பிடுறது. அதுவும் சாத்திய உணவா பால் பழம் அந்த மாதிரி காரசாரத்தை குறைச்சிட்டு நீ அந்த மாதிரி உணவு பண்ணும். அப்போ மனசுக்கும் உடம்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பழகிறதுக்கு. என்ன அப்ப என்ன செய்யணும், நம்மளே வந்து ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனை வந்து உருக்க வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும், நாம் விளைப்பித்தவாறே எக்கச்சக்கமா பிழை செஞ்சிருக்கோம். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்னென்ன ஜென்மம் எடுத்தோமோ, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ அத்தனை கோடி ஜென்மத்திலே நம்ம நிறைய பிழை செஞ்சிருக்கோம். அந்த பிழையெல்லாம் நம்முடைய பெருமான் என்ன செய்கின்றார், அதாவது பேடாப்பா பெரிய தப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உய்வதற்கு நான் வழிகாட்டேன். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு செய்ய வல்லானுக்கே உந்திய பெற. பெருமான் பார்வைப்பட்டா போதும் நம்ம பல ஜென்மத்துல பட்ட பாவம்னா அது பஸ்மமா போயிடும், எரிஞ்சு போயிடும். இந்த பெருமான் நெருப்பு ஒழியும் இல்லையா, இனிமே அப்படி தப்பு பண்ணிட்டுமே இப்படி தப்பு பண்ணிட்டுமேன்னு எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் சரி, பெருமான் பார்வைப்பட்டால் அந்த அருள் பார்வைப்பட்டால் எல்லாமே எரிந்து போய்விடும். அப்போது நாம் பிழைக்கும் வழி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். நீ செவி ஞான கூட்டம் சொன்னாரு. அது அந்த பஞ்ச இந்திரியங்கள் அது மூலமா தான் நமக்கு என்ன செய்யுது, ஓரளவுக்கு வந்து ஞானம் கிடைக்குது. நம்ம கேவல நிலையில இருந்தப்ப முழு அறியாமல கிடைக்கிறோம். இப்ப பெருமான் சகலத்துக்கு கூடும்போது நமக்கு தனு கரண போன போகங்களை கொடுக்கின்றார். அந்த கரணங்கள்ல அந்த 5 ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண்முக்கு செவி அத நமக்கு அந்த உலக ஞானத்தை பாச ஞானத்தை கொடுத்து, அது மூலமா பசு ஞானத்தை கொடுத்து, அந்த பசுமு ஞானம் மூலமா நமக்கு பரிஞானத்தை கொடுக்கின்றது. அதான் செவி ஞான கூட்டத்துள் ஞானத்தோடு கூடுகின்ற அந்த கூட்டம். இதெல்லாம் வந்து மாயைக்கின் கருவிகள், மாயேயங்கள். எனவே அந்த மாயையிலால் இந்த அறிவு வந்து ஓரளவுக்கு வந்து விளக்கம் பெறுகின்றது. இதை நாம் வந்து உண்மை விளக்கத்திலே திருவருள் பயணம் நிறைய பார்த்துட்டோம். அந்த மாதிரி செய்வது எது, அந்த திருவருள் தான். அந்த திருவருள் தான் நம்மை பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் உண்டு.
இதுதான் அதை காணுவது, அதை தரிசிப்பதுதான் இந்த உயிர் பெறத்தக்க பேரு என்று சொல்கின்றார்கள். அதுக்குதான் நம்ம வாசி யோகம் என்கின்ற அந்த பிராணாயாமத்தை நம்ம செய்கின்றோம். அந்த கருத்து சொன்னாரு. பின்னாக்கிங்கிறப்ப இங்க தர்மபுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குண்டலி பாம்பாதான சொல்லப்பட்டிருக்குது. பாம்போட நாக்கு பார்த்தீங்கன்னா பிளவுபடுவோம். நாக்கை நீட்ட பார்த்தா ரெண்டா பிறந்த மாதிரி இருக்கும். எனவே பின்னாக்கி என்பது பில் நாக்கி, பிளவுபட்ட நாக்கை உடையது அந்த குண்டலி சக்தி. அது என்ன மூலாதாரத்துல இருந்து எழுந்துச்சு இங்க ஆக்ஞா சக்கரத்தை அடையும் போது இங்கதான் உனக்கு அந்த ஆன்ம அனுபவம், சிவ அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? உனக்கு ஒளியாக இருக்கும் அல்லது நாதமாக இருக்கும். எனவே நீ அந்த ஒளியை தரிசிக்கணும். உன் ஆன்ம ஒளியையோ அந்த சிவ ஒளியோ நீ தரிசிக்கணும். பெருமானுடைய அந்த சிலம்பு ஓசையை நீ கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இதுதான்ப்பா உனக்கு வழி அப்படின்னு நம்முடைய திருமூல பெருமான் சொல்லி இருக்கின்றார் என கருத்து சொல்லிவிட்டு 3வது பாட்டுக்கு நம்ம சேரலாம். ஒன்னயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்திடில் பின்னாறு வெயில் கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே. இங்கேயும் அத ஜோதி தரிசனத்தை சொல்றாரு. அத தியானத்தால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஜோதி தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்பது அந்த பாட்டோட திறந்த கருத்து. இந்த விளக்கத்தை பார்க்கலாம். இது ஒன்னா நயனத்தில் கண்ணு 2 தான். ஆனா அது பார்க்கிற பொருள் ஒண்ணுதான். இதே ஒன்றான அந்த நயனம் என்ற அந்த கண்ணில் உற்ற ஒளி தன்னை, அந்த கண்ணு ஒளிப்பொருள் இல்லையா, காணக்கூடிய தன்மை கண்ணுக்கு தான் இருக்குது. எனவே கண்ணில் பொருந்திய அந்த ஒளியை நீ என்ன பண்ணும்? கண்ணார பார்த்து, எதை கண்ணார கண்டு கலந்து அங்கு இருந்திடில், அங்கே கலந்து நீ நிலைத்திருந்தால் என்ன செய்யும்? விண்ணாறு அந்த விண் ஆறு, விண் கூட்டல் ஆறுது வழியை குறிக்கும், நெறியை குறிக்கும். விண் என்பது அந்த சாதாரண அந்த ஸ்தூல ஆகாசத்தை குறிக்காது. இது தெற்பர வியோமம் என்கின்ற அந்த ஞான ஆகாயத்தை, இந்த பர ஆகாயத்தை குறிக்கும். அந்த பர ஆகாய அந்த நெறியில், அந்த நெறியில் நீ தொடரும். அங்க வெயில் கண்டு ஓடிட, அந்த பெருவழியில் என்ன செய்கின்றோம்? ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதி தெரிஞ்சவன பண்ணாமல் நின்றது. பெருமாள் சில இடத்துல எப்படிப்பான்? சுயம்புவா தோன்றிருப்பான். மற்ற இடத்துல நம்ம லிங்கத்தை ஒளி வச்சு பண்ணுறோம், இது சுயம்புவா தோன்றுவான். அந்த மாதிரி பண்ணாமல் நின்ற அந்த சுயம்பு மூர்த்தியாகிய அந்த சிவத்தை அவன் நிற்பது, அந்த சிவம் நிற்பதை நீங்கள் பார்க்கலுமாமே, உங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் என்று கருத்து. ஒன்னா நயனம் 2 கண்ணா இருந்தாலும் அது பாக்குறது ஒரு பொருள் தான். இந்த ஒண்ணுதான் நமக்கு காட்சிக்கு படுது. காக்கைக்கு இருக்கு இல்லையா, அந்த காக்கைக்கு ஒரு கண்ணு தான் இருக்குமா, இந்த கண்ணு ஒரு மணி தான் இருக்குமா. இப்படி பாக்குறப்ப கண்ணு இந்த பக்கம் போகுமா, இப்படி பாக்குறப்ப இந்த கண்மணி அந்த பக்கம் போகுமா. அது போல ஒன்னா நயனம். அத இன்னொரு ஒன்னா நயனம்னா ஒண்ணுதான் போய் பட்டுது. இந்த கண்ணு என்ன பண்ணுது? ஒரு பொருளை போய் இப்படி பட்டிக்குது, 2 பற்றக்கூடிய கருவி இது. எனவே இது பற்றாமல் நின்று ஒன்றிய கண், அந்த சிவத்திலேயே ஒன்றி இருக்கக்கூடிய கண், ஒன்றி இருந்த நினைவுகள் தமக்கு ஓணம் இல்லை. யோகியோட பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த 2 கண்ணு சேர்ந்து புருவ மத்தி பார்க்கும், மேல் நோக்கு பார்வை. பல யோகிகள் பார்த்துக்கலாம் நீங்க. இந்த கிரியா யோகா, பாவாஜி, இந்த மாதிரி சரஸ்வதி, பல யோகம்
இருக்கலாம். அது சந்திரன் கூட ஐயா சரியா கேட்கலங்க ஐயா. கேக்குதா? கேக்குதாமா? விட்டு விட்டு வருதுங்க ஐயா. ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க ஐயா. அப்படியா? ஒரு முறை வேணா வெளியில போயிட்டு வாங்க ஐயா. பேசுங்க, இப்ப பேசுங்க. ஐயா இப்ப பேசுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. இப்ப குரல் நல்லா கேக்குதாமா? இப்ப கேக்குதுங்கய்யா. எனவே நம்ம என்ன செய்யறோம், அந்த ஒன்னா நயனத்து இந்த ஒன்றான கண்ணில் அந்த பொருந்திய ஒளியை கண்ணார கண்டு என்ன செய்யறோம், அங்கேருந்து அங்க கண்ணொளியோடு சூரிய ஒளி கலந்திருக்கின்றது. நண்ப ஆன்ம அறிவு ஒளியோடு அந்த சிவ ஒளியும் கலந்திருக்கின்றது. அந்த கலந்து நிலைத்திருக்கின்ற அங்க எங்க அது பர ஆகாய பெருவழி, அங்க பெருவழி தோன்றும். அங்கே சுயம்பு மூர்த்தியாகிய சிவத்தை நாம் தரிசிக்கலாம் என்று இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். விண் ஆறு என்பது அந்த பர ஆகாயத்தை குறிக்கும். அந்த பர ஆகாயம் என்பது நம் தலைக்கு மேல உள்ள அந்த துவாத சார்ந்த பெருவழி. இந்த உச்சைக்கு மேல 12 அங்குலம். அங்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கண்ணை பாக்குறப்ப அங்க நமக்கு இதுல இருந்து வரைக்கும் ஒரு தீபம் போல ஒரு குடல் போல நமக்கு அந்த அண்ணாமலை ஜோதி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செய்யறோம், இங்க உடம்பை தாண்டிட்டாலே இந்த உடல் உணர்வு அட்டிப்பட்டாலே அதுக்கு அந்தாண்ட உள்ளது எல்லாமே ஆகாயம்தான். இதுதான் பஞ்சபூத கூட்டு. இந்த பஞ்சபூதத்தை சுற்றிலும் இருப்பது அந்த ஆகாயம், இந்த ஸ்தூல ஆகாயம். இந்த ஸ்தூல ஆகாயத்துக்கு ஆதாரமாக இருப்பது சூக்கும ஆகாயம். அதற்கு ஆதாரமாக இருப்பது அந்த அதிசூக்கும ஆகாயமாகிய அந்த சிவவெளி என்று இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த 4வது திருப்பாடல். ஒரு பொழுதுன்னார் உடலோடு உயிரை, ஒரு பொழுதுன்னார் உயிருள் சிவனை, ஒரு பொழுதுன்னார் சிவனுரை சிந்தையை, ஒரு பொழுதுன்னார் சந்திர பூவை. உடலோடு உயிரை ஒரு பொழுது உண்ணார். உயிர் எங்க இருக்கு, இந்த உடலோடு தான் இருக்குது. உடலுக்குள்ள கலந்திருக்கு. உடலுக்குள்ள கலந்திருந்தாலும் உயிர் எனக்கு தெரியல. இந்த உடம்பையே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆணவ மலத்தினால் ஏற்பட்ட இந்த சார்புனால என்ன செய்யறேன், இந்த உடலோடு கலந்திருக்கு இந்த உயிர் எனக்கு தெரியல. அதை எப்படி நினைச்சு பார்க்கறது எனக்கு தெரியல. எண்ணுகின்ற வகையும் தியானிக்கின்ற வகையும் எனக்கு தெரியல. உடலோடு கலந்துள்ள உயிரை ஒரு பொழுதாவது என்னால் நினைக்க முடியவில்லை. ஒரு பொழுது உன்னார் உயிருள் சிவனை. என் ஆன்மா எப்படி இந்த உடலோடு கலந்து உடலாகவே இருக்கின்றதோ, அது சிவபெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு, அவை உயிரோடு கலந்து உயிரோடு உயிராக ஆன்மாவே காட்சி கொடுக்கின்றான். அது மாதிரி உயிருக்கு உயிராக ஆன்மாவுக்கு ஆன்மாவாக அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற சிவனையும் எப்படி நினைச்சு பார்க்கறது,
எப்படி தியானிக்கிறதுன்னு எனக்கு ஒரு வழி தெரியல. ஒரு பொழுது உண்ணார் சிவன் உரை சிந்தையை. பெருமான் எங்க இருக்கான் அப்ப அவன் எந்தே ஈசா உடலிடம் கொண்டாய், இந்த சிந்தையே கோயிலா வச்சிருக்கான். அந்த சிந்தையெல்லாம் கோயிலா இருக்கின்றான். அந்த சிவன் விரும்பி எங்க இருக்கின்றான்னா அந்த சித்தத்திலே இருக்கின்றான். அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனையும் அங்க நிரந்தரமா எழுந்து நடனமாடி இருக்கின்றான். அதையும் என்னால நினைக்க முடியல, தியானிக்க முடியல. என்ன சொன்னாரு, ஒரு பொழுது உண்ணார் தந்திர பூவையே. நம்ம கீழே இதுக்கு உள்ளது எல்லாமே கழுத்து கீழே இருக்குது இல்லையா, இதெல்லாம் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு மேல உள்ளது இருக்கு இல்லையா, இது சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலம் நம்முடைய ஆன்மாவோடு சிவத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே இந்த சந்திர மண்டலத்துலதான் சக்தி இருக்காங்க, அம்பாள் இருக்காங்க. இந்த சந்திர மண்டலத்துல இருக்குல்ல, அங்க அம்பாளை வச்சு உபாசனை செய்வது, தியானிப்பது அந்த சக்தி உபாசனை இருக்கும். இந்த சந்திர மண்டலத்துல சக்தி இருக்கின்றால் அந்த சக்திக்குள்ள சிவன் இருக்கின்றான். எனவே இந்த சந்திர மண்டலத்தினுடைய இந்த சந்திர பூவாகி அந்த சக்தியை அவர்களால் நினைக்க முடியவில்லை, தியானிக்க முடியவில்லை, அறிய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. இந்த மாதிரி இவங்க அறியாம இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றது சாமி அப்படின்னு சாமி கிட்ட அவர் வேண்டுங்க. இந்த உடம்புக்குள் உயிர் இருக்கின்றது, இந்த உயிருக்குள் சிவம் இருக்கின்றது. அதுவே உடம்புக்குள்ள அந்த காரணமாகி அந்த சிந்தை இருக்கின்றது. அந்த சிந்தையில சிவபெருமான் விரும்பி இருக்கின்றான். அத மாதிரி நம்முடைய பராகாயத்தில் அங்க அம்பாள் எப்படி இருக்கின்றார், அம்பாள் அங்க நிறைய வடிவங்கள் இருக்குது. காகினி, தாகினி, காகினி. அத மாதிரி இந்த சந்திர பூ என்பது அங்க காகினி என்கின்ற அந்த சக்தியை குறிக்கும். எனவே அந்த சந்திர வடிவமான அந்த காகினி சக்தி, அதையும் நம்ம என்ன செய்த தியானிக்க முடியவில்லை. இந்த ஆக்கியா சக்கரத்துல எப்படி இருக்கும், அந்த ஈடுதல் தாமரைன்னு சொன்ன அந்த ரெண்டும் வெண்ணிறமான தாமரையாக இருக்கும். அதை இதை தாமரை பூ, அதை சந்திர பூன்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை சந்திரன் மாதிரி அர்த்தச்சந்திர வடிவத்தில் இருக்கிறதால அதை தாமரை பூ, சந்திர பூ என்று சொல்லுகின்ற வழக்கமும் இருக்கின்றது. இந்த ஈரதுல ஒரு இதுல சதாசிவன் இருக்கின்றார், மற்றொன்றில் நம்முடைய மனோன்மணி தாயார் இருக்கின்றார். இது இறங்கத்தக்கது அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உலகத்தோட எல்லாருமே சரி, நானும் சரி, எதை பாக்குறேன், இந்த உடம்புதான் பாக்குறேன். இந்த உடம்பு என்ன செய்கின்றது, அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். இந்த அழியக்கூடிய பொருள் அந்த உடம்புதான் தெரியுத ஒழிய அந்த உடம்போடு ஒன்றா கலந்து நிற்கின்ற அழியாத பொருளாகிய அந்த உயிராகிய ஆன்மாவை அறிய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. ஆனா சில பேருக்கு சரி உயிர் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தளவுல தெரியுது, அனுபவமா தெரியல. இந்த மூச்சு விடுறான் இல்லையா, பேசுறான் இல்லையா, அப்போ உயிர் இருக்கு. அத உயிரை அறிந்தாலும் அந்த உயிரை இயக்குவது எது, அந்த உயிருக்கு உயிரா இருக்கின்ற அந்த சிவத்தை அவர்கள் அறிகின்றார்கள் இல்லை, அனுபவிக்க இருக்கின்றார்கள். ஆனா அந்த உயிருக்கு உயிரா சிவன் இருக்கான் அப்படின்னு யாரோ ஒரு குரு சொன்னாரு, யாரோ ஒரு ஞானி சொன்னாரு, யாரோ ஒரு யோகி சொன்னாரு, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவனை எப்படி பார்ப்பது அப்படின்னா பெருமானை இங்க வச்சு தியானம் பண்ணு. இந்த ஆக்யா சக்கரத்துல அந்த ஈறுதல் தாமரையில வச்சு சிவபெருமானை உருவமா பண்ணா சதாசிவன் மனோன்மணி தாயாரா பண்ணு. நீ அருவமா பார்க்கணும் அப்படின்னா ஒளி ஒடிவமா நீ பாரு என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு கோயிலுக்கு போறவே நேரம் இல்லைங்க, ஜெபம் பண்ண நேரம் இல்லைங்க, அதிஷ்டானம் பண்ண நேரம் இல்லைங்க, எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குங்க, நிறைய கடை இருக்குங்க அப்படின்னு சொல்லியே இந்த தியானத்தின் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்கிறாங்களே. குழந்தை பையனை இவங்க எப்படி அடைய முடியும், குழந்தையோட பையனை அறியாமலேயே அனுபவிக்காமலே அவங்க போயிட்டாங்களே. இது எவ்வளவு பெரிய இறக்கத்தக்க உடையது. இந்த மக்கள்லாம் எவ்வளவு மூடமா இருக்காங்க, எவ்வளவு அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் என்று நம்முடைய திருமண பெருமான் நம்மை பார்த்து இறக்கப்படுகின்றார்கள். பூ என்பது அது பூமியை குடிப்பதாகவும் இருக்கும். நம்ம பூமண்டலத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமண்டலத்தை சுத்தி வரதான் அந்த சந்திர மண்டலம், சந்திர பூ. எனவே இந்த பூமண்டலம் சந்திர மண்டலம் என்ற கருத்தையும்
இந்த பாட்டுல சொன்னாங்க. திரண்ட கருத்து என்னன்னா, நீ வந்து இந்த ஆக்கியாச்சு கருத்துல விட தியானத்தை நீ செய்ய கத்துக்கப்பா என்ற அந்த கருத்தை தான் இந்த 4வது பாட்டு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 5வது திருப்பாடல். மனத்து விளக்கினை மாண்படை ஏற்றி தினத்து விளக்கினை செல்ல எருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கி. நீ மற்ற விளக்கை ஏத்தலையா? உங்ககிட்ட ஆன்மா இருக்கு இல்லையா? ஆன்மால 24 தத்துவம் இருக்கு இல்லையா? அந்த 24 முக்கியமான இந்த மனசு தானே. இந்த மனசு தானே உன்னை போட்டு பாடாப்படுத்துது. முதல்ல இந்த மனசு வந்து இருளா இருக்கின்றது. இந்த மனசுக்குள்ள வந்து நீ போய் ஒரு விளக்கை ஏற்று. என்ன இந்த மன விளக்கை எப்படி ஏற்றுவது என்பதுதான் இந்த பாடலின் திரண்டு கருத்து. மனத்து விளக்கினை பெருமாள் வந்து எல்லா தத்துவத்திலையும் கலந்தா இருக்கான். 36 தத்துவத்திலையும் கலந்து இருக்கின்றான். எனவே இந்த மனத்தில் விளங்குகின்ற அந்த விளக்காக கூடிய அந்த சிவனை மான்பட ஏற்றி. அங்க மான்ங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா? நான் எனது சொல்றது எது? அந்த ஆணவம். எனவே மான் என்னும் அந்த அகங்காரத்தை விளைவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை உடைய அந்த ஆணவம், அந்த ஆணவத்தை வழியோடுங்கன்னா என்ன செய்யும்? அது விளங்கும். அந்த மனவிளக்கு வந்து எரியும். ஆனா அப்ப மனமே சிதாலும் மனமிறக்க கல்லாட்டாலும் சினமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே தீசி சினமே தவிராய்பாரு சிவஞான போதத்துல. அப்படி என்ன துர்வாச முனிவர்கள் கடைசி வரைக்கும் வந்து என்னது இந்த கோபம் இருந்துகிட்டே இருந்து பெரிய முனிவர் ஆயிட்டாரு, ஞானி ஆயிட்டாரு. இருந்தாலும் அந்த சினம் போல. எனவே சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி. அப்பப்போ கோபம் வரும். இந்த அடியார் எப்படி பண்ணாரு, அந்த அடியார் இந்த பண்ணாரு, அந்த குரூப்ல எப்படி பண்றாங்க, இந்த குரூப்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த சினமாகிய விளக்கு ஏறும். அது என்ன செய்யணும்? நெருக்கணும். நெருக்குனானா என்ன செய்யும்? அந்த விளக்கு வந்து அணைப்பட்டு அப்ப அனைத்து விளக்கும் தெரியொப்ப தோன்ற அப்படியே அந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா? அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி அது மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த எல்லா விளக்குகளையும் அது ஒரு சேர எரியணும். எப்படி நம்ம கார்த்திகை தீபம் வைக்கிறோமோ எல்லா விளக்கையும் பத்த வைக்கிறோமோ உடம்புல உள்ள 36 தத்துவங்களையும் விளக்காக்கி எல்லாவற்றையும் ஒரு சேர திரியொக்க தூண்ட. நம்ம பத்த வச்சாலும் என்ன செய்யுது? திரி உள்ள போயிடுது. இந்த திரியை வந்து தூண்டி விட வேண்டியிருக்கின்றது. இந்த திரியை தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கு. அந்த மனத்து விளக்குல உள்ள அந்த சிவம் வந்து எப்போதும் மாயா விளக்கு. அது இரவாத விளக்கு, நம்மை விட்டு நீங்காத விளக்கு. இவை பொழுதும் நம்மை விட்டு நினைப்பவர் மனமணி விளக்கை இந்த அப்பர் பெருமான் வந்து பாடியிருப்பார். எனவே மனத்து விளக்குனா மனத்தின் கண் உள்ளதாகிய அந்த விளக்கு. இந்த விளக்கை எதுக்கு ஏத்துறோம்? இந்த இருள் போவதற்காக ஏத்துறோம். அந்த இருள் என்பது எது? ஆணவம். விளக்கு என்பது சிவம். சிவமாக இந்த விளக்கை ஏற்றினால் அந்த ஆணவம் வந்து போய்விடும். எனவே நம்ம என்ன செய்யணும்? அது விளக்காக சொன்னாலும் அந்த விளக்கை வந்து நம்ம ஏற்ற வேண்டியது. சிவ விளக்கை நீங்க ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சுயஞ்சோதி பரஞ்சோதி சொன்னாங்க. இந்த சிவம் வந்து சினம் வந்து ஏன் வருது? அது வந்து அந்த தாமச ராஜச குணத்தால வந்து வருது. அதன் மூலமா கூடிய அந்த அறியாமையால் வந்து வருது. அது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இந்த சினம் வந்து யாருக்கிட்ட இருக்கோ, இப்ப என்கிட்ட இருந்தா சினம் வந்து என்னை கொல்லும். என்னை மட்டுமா கொல்லும்? என்னை சேர்ந்தாரை கொல்லி. என்கிட்ட உள்ள புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க மாமன் மச்சான் அவங்க எல்லாம் சேர்ந்தவங்களையும் அவங்களையும் கொல்லும். அப்பேற்பட்ட சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி நீங்க என்ன பண்ணும்? நெருக்கி தள்ளிவிட வேண்டும். சினமே நீ ஓடிப்போ அப்படின்ட்டு அதை நெருக்கி தள்ள வேண்டும். எனவே அனைத்து விளக்கும் 36 தத்துவங்களும் பெருமான் வந்து நமக்கு விளக்காக கொடுத்திருக்கின்றார். ஏன்னா நம்ம வந்து கேவல நிலையில முழு அறியாமையில ஒண்ணுமே தெரியாம கிடந்தோம். ஆன்மாவாகிய தன்னை அறிய முடியவில்லை, நமக்கு உதவி செய்யக்கூடிய பரமான்மாவாகிய சிவத்தை அறிய முடியவில்லை, அந்த மறைத்து கொடுக்கிற ஆணவத்தையும் அறிய முடியவில்லை. அதன் ஆவாராக சக்தி என்கிற மறைப்பு சக்தியால் நமக்கு முழு அறியாமை வந்து விட்டது. ஆக பெருமான் என்ன செய்கிறார்? உனக்கு ஒரு சின்ன விளக்கு, ஒரு கை விளக்கு ஒன்று கொடுக்குறப்பா, ஒரு காட்சி விளக்கு ஒன்று தாரேன் அவனு பெருமான் வந்து இந்த
36 தத்துவ கருவிகளை வந்து கொடுத்தார். அந்த தத்துவ கருவிகளை என்ன செய்யணும்? அது எல்லாவற்றையும் தூண்ட. நம்ம கண்ணை ஜாஸ்தி பயன்படுத்துறோம், காதை பயன்படுத்தல. இந்த மாதிரி மனத்தை ஜாஸ்தி பயன்படுத்துறோம், புத்தியை பயன்படுத்தல, சித்தத்தை பயன்படுத்தல. ஆனா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தூண்ட. அதான் பெரிய ஒக்க தூண்ட, ஒரு சேர வந்து தூண்ட வேண்டும். அந்த 36 தத்துவங்களை வந்து முழுசா தோன்ற வேண்டும். ஏன்னா வந்து இந்த தத்துவம் எல்லாம் வந்து ஒன்று உணரும் போது ஒன்று உணராது. கண்ணு வந்து பார்க்கும்போது காது கேட்காது, காது கேட்கும் போது வாய் வந்து பேசாது. அது பேசினா உணராதுன்னு அர்த்தம். மனசு வந்து அதை பற்றாது என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த பொருளோட தன்மை வந்து அன்புதான். ஒன்று அறியும் போது மற்றொன்று வந்து அறியாது. ஒன்று அறிந்ததை மற்றது அறியாது. கண்ணால பார்க்கதான் முடியும், கேட்க முடியாது. காதால வந்து கேட்கதான் முடியும், பார்க்க முடியாது. எனவே அந்தபடி அந்த எல்லைத்தன்மை வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனா உனக்கு ஆன்ம ஜோதி ஏறிடுச்சுன்னு வச்சுக்க, சிவன் ஜோதி வந்தா நீ என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் வந்து ஒரு சேர நீ அறியலாம். நான் என் மனத்திடை மன்னிய மன்னே என்று திருவாசூர் வந்து சொல்லியிருப்பார். இதை வந்து இந்த இடத்துல வந்து மனத்து விளக்கை எப்படி மாண்பட ஏற்றுவது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்னு மாண்படங்கிற மாடம் வைப்போம்ல வீட்டுல வந்து ஒரு விளக்கு மாடம் வைப்போம், ஒரு மேல் ஒரு மாடம் வைப்போம். எனவே அந்த மாடத்தில் ஏற்றுவதாகிய அந்த விளக்கை நன்றாக அதை ஏற்றணும். ஆனா அந்த மாளிகையை அழிக்கிறதுக்கு என்ன செய்யும்? இந்த விளக்க கீழே தவறி உழுதா போதும், அந்த மாளிகையை இந்த குருதியை வந்து பத்திக்கும். அப்ப சினம் என்ற நெருப்பு வந்ததுன்னா என்ன செய்யும்? அந்த மாளிகையை அழிச்சிடும். இல்லை அந்த சினம் என்னும் நெருப்பை வந்து நீ வந்து முற்ற அணைத்திட வேண்டும். அணைத்து விட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அது சிறந்த விளக்கை தவிர்த்து மற்ற எல்லா விளக்கையும் நீ ஒரு சேர தூக்கி வைத்தால் அப்ப என்ன செய்யும்? நீ உண்மையான விளக்கை வந்து 6 குணங்களை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அதன் சினமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 தீய பண்புகளையும் நம்ம அழித்து விட்டு நம்ம என்ன செய்யணும்? நல்ல விளக்கை வந்து நாம் ஏற்ற வேண்டும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, கொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாயம் என்கின்ற விளக்கை வந்து நீங்க ஏத்துங்க. சிவத்தோட ஒளியில தான் நீங்க உங்க ஆன்மாவை காண முடியும். இந்த உயிர்ல வந்து சிவன் கலந்திருப்பதை நீங்கள் காண முடியும் என்ற கருத்தை வந்து இந்த 5வது பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 6வது திருப்பாடல். என் 1000 யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை, உன்னாடி உள்ளே ஒளி பெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்திருந்தானே. திருமணம் வந்து 3000 வருஷம் வந்து தவம் இருக்காரு. அதுபடி அவருக்கு முன்னும் பின்னும் பல யோகிகள் வந்து தவம் இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 8000 வருஷம், 10,000 வருஷம், 20,000 வருஷம்ட்டு அந்த பல ஆண்டு காலங்கள் அவர்கள் யோகம் இருந்தாலும் கண் ஆர் அமுதினை, கண் ஆர்னா நிறைந்த, இந்த கண்ணில் நிறைந்த அமுதனை, அந்த அமுதத்துக்கு ஒப்பாகிய அந்த சிவபரம்பொருளை கண்டறிவார் இல்லை. அவருடைய பெருமானை தரிசித்து அறிகின்றவர்கள் இல்லை. சில பேருக்கு பெருமானை வந்து காட்சி கொடுக்கத்தான் அவர்களால் அறிய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. பல பேருக்கு பெருமான் காட்சியே கொடுக்கவில்லை, ஏன்னா உங்களுக்கு பக்குவம் வரவில்லை. அப்ப முன்னாடி உள்ளே ஒளி பெற நோக்கில். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப நீ வந்து யோகத்துக்கு போகணும். யோகத்துல 3 நாடி முக்கியம். ஒண்ணு வந்து வளநாடி, 2வது வந்து இடநாடி, 3வது நடுநாடியாகிய அந்த உள்நாடி என்கின்ற அந்த சுழுமுனை நாடி. எனவே உள்நாடியுள்ளே அந்த சுழுமுனை நாடியில பெருமான் எப்ப இருக்கின்றான்? ஒளி பெற நோக்கில். நீங்க தியானம் பண்ணினா இந்த மூலாதாரத்து 3 கணரை காலால் எழுப்பினால் அப்ப என்ன செய்யும்? அந்த ஒளி வந்து படிப்படியா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், சித்தி, ஆக்கை இங்க போனோம். இங்கேருந்து இது வரைக்கும் அது திருவண்ணாமலை தீபம் மாதிரி நமக்கு காட்சி கூடியிருக்கும். அப்ப எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சோம்னா அந்த ஒளி வந்து கண்ணாடிக்குள் தெரியும். அது போல அந்த கண்ணாடியில் ஒளி கலந்திருப்பது போல அந்த கண்ணாடியாகிய இந்த உடலில் ஒளியாகிய அந்த சிவம் வந்து கலந்திருப்பார். இல்ல கண்ணாடியாகிய அந்த உயிரில் வந்து சிவம் வந்து கலந்திருப்பார்.
அதை நீங்கள் தரிசிக்கலாம் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. நீங்கள் நெடுங்காலம் யோகம் செய்தாலும் தியானத்தை அடைந்த முடிந்தாலும் அங்க என்ன செய்யலாம், பெருமான் வந்து உங்களுக்கு காட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு இந்த பக்குவம் வரவில்லை. இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற 6 தீய குணங்கள் வந்து செய்யவில்லை. இருவனை உப்பு வரவில்லை, மலபரிபாகம் வரவில்லை, அது தத்தினி பாதம் கிடைக்கவில்லை. எனவே இந்த மலபரிபாகம், இருவனை உப்பு, தத்தினி பாதம் அந்த மாதிரி இருந்தா இந்த கண்ணாடிக்குள்ள பொருள் தெரிகிறது போல உங்களுக்கு பெருமான் வந்து உயிருக்கு உயிராய், உங்கள் ஆன்மாவுக்கு ஆன்மாவாய், உங்கள் ஆன்ம அறிவுக்கு அறிவாய் அவன் நிற்கின்ற நிலை வந்து உங்களுக்கு இனிது விளங்கும். எனவே மேற்கொண்ட இந்த அகக்கண்ணை, இந்த 3வது கண்ணை, இந்த அறிவு கண்ணை நீங்கள் குருவின் மூலமாக திறந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த கருத்தை வந்து கேட்டார்கள். நம்ம வள்ளுவரும் என்ன செய்வார், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அகம் கருத்தது காட்டும் முகம். உங்க அகம் வந்து கருத்து இருந்தா முகம் வந்து உனக்கு காமிச்சிரியா, அது எப்படி அது வலிங்கு போல கண்ணாடி போலன்ட்டு அந்த கருத்தை வந்து சொல்றாரு. இது தியானம் வந்து முழுக்க முழுக்க வந்து யோகிகளுக்கு வந்து இந்த ஆக்ஞா சக்கரம் தான். ஞானிகளுக்கு வந்து இங்க இதயம், இதயத்தை வந்து பூஜை ஸ்தலமா வச்சிருக்கோம். ஆனா ஞானிகள் வந்து இங்கதான் பூஜை பண்ணுவாங்க, இங்கதான் யோகம் பண்ணுவாங்க, இங்கதான் ஞானம் உங்களுக்கு கிட்டும். யோகிகளுக்கு வந்து இந்த இடம் தான். அடுத்த 7வது திருப்பாட்டு. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அறிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை, தேட்டமும் இல்லை சிவனவனாமே. நாட்டம், நாட்டம் என்பது இந்த கண்களை வந்து குறிக்கும். நாட்டம் என்பது விருப்பத்தையும் வந்து குறிக்கும். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரு. நாட்டம் என்பது இந்த 2 கண்கள். நாட்டம் 2, நாட்டம்னா கண்கள், அந்த 2 கண்களும் நடுமூக்கில் வைத்திரு. நடுமூக்குங்கிறது எதை குறிச்சுன்னா இந்த இடத்தான் குறிச்சு. சில பேர் என்ன பண்றாங்க, அது மூக்கு நுனி அப்படி நினைச்சாங்க. இது வந்து மூக்கு அடி, இது மூக்கு நடு, இந்த மூக்கு நுனி அப்படி சில பேர் என்ன பண்ணாங்க, தியானம் பண்ணுவாங்க. மூக்கு நுனி அப்படி இப்படி வந்து தியானம் பண்ணுவாங்க. அது வந்து முறை கிடையாது. இதே நடுமூக்குங்கிறப்ப இந்த இடத்த வந்து இப்படி தியானம் பண்ணுவாங்க, அதுவும் கிடையாது. இதுதான் வந்து அந்த நடுமூக்கு. இந்த நடுமூக்கில் நீ வைத்திட்டால், இது வந்து வடமூக்கு, இது இடமூக்கு, இது வந்து நடுமூக்கு. இங்கதான் அந்த மூக்கு வந்து ஆரம்பிக்குது. 2 மூக்கும் நடுவா இருக்கிறது இந்த இடம்தான். எனவே நாட்டம் இரண்டும், அந்த கண்களை 2ஐயும் அந்த மூக்கின் அடியில், அந்த ஆக்கியா சக்கரத்தில் அதில் வைத்தால் என்ன செய்யும், வாட்டமும் இல்லை மனைக்கும் அடையவில்லை. மனை என்பது இந்த உயிர் இருக்கக்கூடிய வீடாகிய இந்த மனை வந்து குறிக்கும். எனவே இந்த உடலுக்கு வந்து அறிவில்லை. உடலுக்கு மனசையோட போட்டு பாடப்படுறது, மனசு வாடிக்கிட்டே இருக்கனா மனசுக்கும் உனக்கு வாட்டம் கிடையாது, உடம்புக்கும் வந்து அழிவும் கிடையாது. அப்புறம் என்ன ஆச்சு, ஓட்டமும் இல்லை, உனக்கு மூச்சு ஓடுறதே தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேச்சிலே சிந்தனை போறப்ப எனக்கு மூச்சு ஓடுறது தெரியுதார, மூச்சு ஓடுறது தெரியாது. ஒரு செயல்ல ஆழ்ந்து இருக்கும் போது மூச்சு ஓட்டம் வந்து நமக்கு தெரியாது. அவன் நீங்க இந்த ஆழ்ந்து தியானம் செய்யும் போது இந்த மூச்சு என்ன பண்ணும், நின்று போயிடும். அதை வந்து கேவல கும்பகம்னு சொல்லுவாங்க. நின்று போனா அதே வெளி ஓட்டம் உள் ஓட்டம் எதுவுமே இருக்காது. மூச்சு வந்து இங்கேயே செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த உள்நாக்குன்னு சொல்ல முடியா, அந்த உள்நாக்குக்குள்ளேயே அங்கேயே செய்யும். ஞானி யோகினா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கையை வச்சுக்க, கையை வச்சு மூச்சு வந்து அவருக்கு வெளியில போச்சு அப்படின்னா வந்து ஞானி கிடையாது, யோகி கிடையாது. ஏன்னா மேக்சிமம் இந்த அளவுக்கு தான் ஓடணும், ஏன்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஓடணும். உத்தமம் வந்து இந்த இடத்துலயே நினைச்சுடும். மூச்சு வந்து இங்கேயே நினைச்சு இங்கேயே இருக்கும். அதான் வந்து அந்த மூச்சு வந்து நின்று போய்விடும். அந்த பிராணன் வந்து மூச்சு வந்து இயங்காது. உணர்வில்லை, அவனுக்கு வந்து அந்த உடல் உணர்வு, உலக உணர்வு எதுவுமே இருக்காது. அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது அப்படி எதுவுமே தெரியாது.
நம்ம சண்டேச பெருமான் பூஜை பண்ணாரு இல்லையா, உங்க அப்பா கூட திட்டுறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, எதுவுமே அவருக்கு ஒண்ணுமே தெரியல. உலக உணர்வற்று அவர் கிடைக்கின்றார். உணர்வு இல்லை, தான் இல்லை. இந்த நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் டாக்டர் மருதப்பன், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் அத்தனை உயிர்களை காப்பிச்சேன், இந்த நான் பேசிட்டு இருக்கு இல்லையா, அந்த நான் என்கிறது அது தன்முனைப்பு, ஈகோ, அகங்காரம், ஆணவம். எனவே நான் என்கின்ற அந்த தன்முனைப்பு அடங்கும். தேட்டமும் இல்லை. அப்புறம் இதுக்கு மேல ஏதாவது தேடுறதுக்கு ஒண்ணு இருக்கா? இப்ப நம்ம பல நூல்களை தேடுறோம், பல ஆசிரியர்கள்ட்ட கேட்கிறோம், அந்த இடத்துல தேடுதலே நின்று போயிடும். ஏன்னா தேடிய பொருளே கிடைச்சாச்சு. கிடைச்சதுக்கு வேற தேடுறதுக்கு என்ன இருக்கு? இந்த தேடும் பொருளே சிவன்கலே என தெளிந்து அது தெளிவு வந்துடும். இது வரைக்கும் நான் எதை தேடிக்கிட்டு இருந்தேன்? இந்த சிவனைதான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த சிவனே எனக்கு கிடைச்சுன்னா என்னன்னா தேடுறதுக்கு என்ன இருக்கு, அடையறதுக்கு என்ன இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அப்படியே தேடுதல் அந்த நின்று போடும். தேட்டமும் இல்லை, சிவன் அவனாமே. இப்ப இவன் ஜீவனா இருக்கான். இந்த ஜீவன் என்ன செய்வான்? அவன் சிவனா மாறிடுவான் அப்படிங்கிற. அதான் இதான் குமரகுருபரர் வாராரு, பல குருமர்களை தேடி வாராரு. தேடி உங்க தர்மபுரத்துக்கு வாராரு. அந்த தர்மபுரம் எல்லையை மிதிச்ச உடனே அவரு என்ன சொன்னாரு? என் பெயரில் ஒரு மாத்திரை குறுகினேன் என்று சொல்லுகின்றார். குமரகுருபரர் இல்லையா, அது வரைக்கும் நான் சீவன் என்ன, சி 2 மாத்திரை. அப்ப என்ன, சிவன் ஆயிட்டேன். அந்த 2 மாத்திரை சி சீயா மாறிடுச்சு. அப்போ ஒரு மாத்திரை குறைஞ்சு போச்சு. இந்த ஜீவன் சிவனாகி விட்டது. இதே இவன் அவன் சிவனாகி விட்டான் என்று சொல்லுகிறார். இதை அடைவதற்காக தான் நான் பிறப்பு எடுத்துருக்கோம். ஏன்னா டாக்டருக்கு படிக்கிறவோ, வைத்தியம் பார்க்கவோ, உயிர்களை காப்பாற்றவோ நான் பிறப்பு எடுக்கல. அதான் இடைநிலை பயன், அவாந்தர பயன் இல்லைங்களா? இறுதி பயன் எது? இறுதி பயன் நான் சிவனை அடைய வேண்டும், சிவனை படிக்க வேண்டும் என்று இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப நடுமூக்குங்கிறப்ப இந்த வடமூக்குள் ஊடுவது சூரிய நாடி, இடமூக்கில் ஊடுவது சந்திர நாடி. இது ரெண்டும் போய் எங்க சந்திக்குது? இங்கதான் தெரியுது. அதுதான் நடுமூக்கு ஆகிய அந்த புருவ மத்தி என்று அந்த கருத்தை சொன்னார்கள். அப்போது என்ன செய்யும்? வாட்டம் மனம் சோர்ந்து போடு விடுது. ஓட்டம்னா என்ன செய்யுது? இந்த மனம் அசையுது. அது வேணும், இது வேணும், இந்த திருமந்திரம் அட்வான்ஸா படிக்கணும், இன்னும் நிறைய பாடல் அறிவை நான் சேரிக்கணும் அப்படின்னு இந்த மனத்தை நிறைய ஆசைப்படுது. இந்த சின்ன பிள்ளையா இருக்கப்ப என்ன செய்யணும்? நிறைய பொம்மைகளை சேர்த்து வச்சோம் சரிங்களா? வயசு காலத்துல நம்ம என்ன செய்யும்? நிறைய பொருள்களை, 4 வீடு, 8 பங்களா, 10 காரு, ஒரு ஏரோப்ளேனு, டீச்சர் குளம், இதெல்லாம் சேர்த்து வச்சோம். பொருளை நிறைய சேர்த்து வச்சோம். இப்ப இந்த வயசுல என்ன செய்யறோம்? நம்ம அறிவை சேர்த்து வைக்கிறோம். அந்த அறிவை என்ன செய்யும்? இதுக்கு மேல பயன்படாது. ஏன்னா இதெல்லாம் பாச ஞானம் தான். பாச ஞானம் எதுக்காக? பரஞானம் கிடைக்கிறவனுக்கு அந்த பாச ஞானம் கிடைக்கும். எனவே அந்த இடத்துல மனசும் அந்த சித்தமும் சரணப்படாது. அப்ப அந்த உணர்வு, இந்த அவன் இவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிற அந்த பகுத்துணரக்கூடிய அந்த இது அது உலக வாழ்க்கைக்கு தேவை, ஆன்மீக வாழ்க்கைக்கு அது தேவையில்லை. ஆன்மீக இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், அது சிவம் மட்டும்தான். உலகமாக இருப்பதும் சிவன் தான், பேசுவனாக இருப்பதும் சிவன் தான், கேட்பவனாக இருப்பதும் அந்த சிவன் தான், அந்த பேச்சும் சிவன் தான். எல்லாம் சிவத்துக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி மனம் அந்த இடத்துல அடங்கி போய்விடும். அப்போது தான் இல்லை, இந்த உணர்வுடாகிய இந்த ஆன்மாவும் இல்லை. இந்த ஆன்மாவின் தற்போதமும் என்ன விட்டயும் அது அடங்கி போய்விடும். அப்ப என்ன செய்வான்? அந்த நேய பொருளாகிய அந்த சிவமாகவே மாறிவிடுவான். அந்த ஜீவபோதம் போய் அவன் சிவபோதமாக மாறிடுவான், சிவன் ஆகிவிடுவான் என்ற அந்த கருத்து இந்த பாட்டுல 7வது பாட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆக்கியான் இந்த தியானத்தை அவன் செஞ்சானா அவனுக்கு துன்பம் கிடையாது, இறப்பு கிடையாது, கவலை கிடையாது, யான் எனது என்கின்ற அகப்பட்டு புறப்பட்டு இருக்காது, இந்த தன்முனைப்பு இருக்காது. தேட வேண்டும்,
என்கின்ற முயற்சியும் கிடையாது. தேடிய பொருளே அவனுக்கு கிடைத்து விட்டது. பிறகு அவன் எப்படி இருப்பான்? தேவனேன்னு இருப்பான். தேவனேன்னு கேட்டா நம்ம சொல்ல முடியா? அப்படி அவன் சிவனாக இருப்பான் என்று இந்த பாட்டை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 8வது திருப்பாடல். நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வெடா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயம் இல்லை தானே. உனக்கு பயமே கிடையாது. இதுதான் அந்த பாட்டுக்கு இரண்டாவது. நம்ம அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. என்னதான் வழிபாட்டா இருந்தாலும் நமக்கு அடுத்து எப்போ வந்து மரணம் வருமோ, எப்போ வந்து வியாதி வருமோ, அந்த பயம் இருக்கதான் செய்யுது. உனக்கு வந்து இந்த தியானம் செய்தால் உனக்கு பயம் இல்லை, மரணம் இல்லை என்பதான் அந்த பாடலோட 8வது பாட்டோட சிறந்த கருத்து. நயனம் இரண்டும், நயனம் என்பது கண்களை குறிக்கும். அந்த கண்கள் இரண்டையும் நாசி மேல் வைத்திட்டு அந்த மூக்கின் நுனியை, நம்ம அடின்னு சொல்லாம யோகத்துல வந்து நுனின்னு சொல்லுவாங்க. மூக்குன்னா இதுதான் குறிக்கும். அந்த மூக்கின் நுனியில் வைத்து உயர்விலா நாயுவை, இந்த வாயு என்ன உள்ள வந்து உசந்து போகுது, கீழே வந்து தாழுது. எனவே அந்த உள்ளே போய் மேலே உயர்ந்து கீழே தாழ்கின்ற அந்த பிராணனை நீ செய்யணும். உள்ளே அடக்கி காத்து என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளேயே வந்து அது கேவல கும்பகமாக நடந்துகிட்டே இருக்கும். நீ முயற்சி பண்ணி இப்ப மூக்கு அடைக்கிற, இப்படி மூச்சு எடுத்து இப்படி நிறுத்தி இப்படி விட்டுக்கிட்டு இருக்க. ஆனா யோகிக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துல தானாகவே அந்த கும்பகம் வந்துவிடும். இங்கே மூச்சு காத்து வந்து அடங்கி போய்விடும். உள்ளே அடக்கி துயரா நாடியே தூங்க வல்லார்க்கு. எனவே அந்த துயரம் அற்ற அந்த நாடியாகிய அந்த உள்நாடியில், அந்த சுருமுனை நாடியில் தூங்க வல்லார்க்கு. தூங்குனா தூங்குறப்ப என்ன செய்யறோம்? நம்மை அறியாமல் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து தன்னை அறியாமல், உடல் அசையாமல், மனம் அசையாமல், உடம்பு அசையுது மனம் அசையுதுன்னா அப்ப நம்ம கனவு கண்டுக்கணும் இருக்கும். இந்த ஆழ்ந்த தூக்கம்னா உடம்பு வந்து பொணம் போல, அடிச்சு போட்ட பொணம் போல அப்படியே கிடக்கும். எனவே அது அசையாமல் அது தூங்க வல்லவர்க்கு பயன் இது, இதுதான் பயன். காயம், இந்த உடம்பிற்கு அழிவு இல்லை, மரண பயமும் இல்லை என்று உயர் விழா. காத்து வந்து இப்படி உயருது, அப்புறம் மறுபடியும் வந்து விழுது. அந்தபடி காத்து வந்து உள்ள போக்கும் அளவு பண்ணாது. இதே இடத்துல வந்து அந்த காத்து வந்து தங்கி போயிடும். தங்கு என்ன செய்யும்? ஒரு இதே இடத்துல இருக்கும். இல்லை இங்கேருந்து ஆக்கியில இருந்து இங்க பிரம்மரந்திரம் சகசிராரம், இங்கேருந்து இது மட்டும் அது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி காத்து வந்து நிற்கும். இதுதான் இந்த இதுதான் வந்து தொடக்க அரா நாடின்னு போடுவோம்ல, வந்து துயரரா நாடின்னு போட்டுருக்காங்க, தொடக்கரா நாடின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்முடைய தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் பார்க்கணும் இல்லையா? அதை வந்து நினையாமல் நினைந்து அந்த பாட்டை வந்து என்ன செய்வான்? பவத்தொடக்கை வெல்லலாம். பவத்தொடக்கம்னா அந்த பிறவி தொடர்ச்சி, இந்த பிறவி தொடர்ச்சியை நாம் வெல்லலாம்னு பாடுவாங்க. அப்புறம் இது மாதிரி பிடித்த பத்து இருக்கு இல்லையா? அதை ஒரு பாட்டுவோம். துன்பமே பிறப்பாம் இறப்படு மயக்காம் தொடக்கலாம் அடுத்த நல் ஜோதி. இப்ப பிறக்கிறதே துன்பம்தான், பிறந்த பின்பும் துன்பம்தான். துன்பமே பிறப்பாம் இறப்போடு மயக்கம். இறப்புங்கிறது மயக்கம். ஏன்னா இந்த ஆன்மா வந்து இறக்கல, இந்த உடம்புதான் வந்து இறக்குது. இறப்புங்கிறது ஒரு மயக்கம். அப்பேற்பட்ட பிறப்பு இறக்கு என்ற அந்த தொடக்கை, அந்த தொடர்ச்சியை வந்து அதை அடுத்த நாள் ஜோதி சிவபெருமான் தான் அதை அடைக்கின்றார் என்பதை நம்ம திருவாசகத்துல வந்து இந்த வந்து பார்த்துக்கலாம். அடுத்து 9வது பாட்டு. இந்த மாதிரி தியானம் செய்யறப்ப நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒளி வந்துட்டு பார்க்கணும், இந்த ஜோதி வந்து தெரியுது. இப்போ வந்து இந்த நாதம் வந்து கேட்குது. அந்த நாதத்தை பற்றி இந்த 9வது பாட்டை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். மணி கடல் யானை வார்குழல் மேகம் அணி ஒன்று தும்பி வடை பேரிகையால் தனிந்தது நாதங்கள் தாம் இவை 10
மட்டும் பணிந்தவர் அல்லது பார்க்க ஒண்ணாதே. மணிகடல், அந்த கடல்ல வந்து நவமணிகள் இருக்கு. அதிகமா கிடைக்கக்கூடியது அந்த முத்து. எனவே இந்த முத்துக்களும் மணிகளோடும் கூடிய அந்த கடல். இரண்டாவது வந்து யானை. மூன்றாவது வந்து வார்குழல். வார்குழல்ங்கிற இந்த இடத்துல வந்து புல்லாங்குழலை குறிக்கும், புல்லாங்குழல். அப்புறம் மேகம், அணிவண்டு, இந்த அணிகளை உடைய அந்த வண்டு. இந்த வண்டு இடத்துல ஒண்ணு வந்து தும்பி. அப்புறம் வலை, பேரிகை, யாழ். அது வந்து வலைங்கிறது சங்க வந்து குறிக்கும். சங்க வலை தான் அந்த போட்டுவாங்க. எனவே சங்கு, பேரிகை, யாழ், அது மாதிரி இவற்றின் தனிந்து எழு நாதங்கள். இவற்றிலிருந்து எழக்கூடிய அந்த நாதங்கள் ஆகிய அந்த ஓசைகள் அல்லது சப்தங்கள் இந்த பக்கம் பணிந்தவர்க்கு அல்லது பணிந்தவர்னா இந்த தியானத்தில் நிலைத்து நின்றவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாது. வேற யாராலையும் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இந்த ரசநாதங்களை கேட்கிறாங்க. நம்ம தியானம் செய்யறப்ப அந்த கடல்ல வந்து அந்த அலை ஓசை இருக்கும் இல்லையா, அந்த கடல் ஓசை கேட்கும். யானை வந்து பிளறுவது போல கேட்கும். புல்லாங்குழல் ஓசை வந்து கேட்கும். அந்த மேகத்தோட ஓசை கேட்கும். வண்டு வந்து குரல் கொடுக்க மாதிரி கேட்கும். தும்பியோட ஓசை கேட்கும். இந்த சங்கு நாதம் வந்து நம்ம வந்து கேட்கும். அப்புறம் பேரிகைங்கிற சத்தம் கேட்கும். யாழ் ஒலி, வீணை ஒலி, இதெல்லாம் வந்து கேட்கும். இதான் திருப்படை ஆட்சியில வந்து நம்ம பார்க்கிறோம். சங்கு திரண்டு முரண்டலும் ஓசை அந்த படம். அது போல பல ஓசைகள் வந்து உடைய மாணிக்க வந்து கேட்டிருக்கின்றார். சேரமான் பெருமாள் வந்து சிலம்போசை கேட்டிருக்கின்றார். அதுவும் நமக்கும் வந்து அந்த ரசநாதங்களை வந்து நாம் கேட்கலாம். இது வந்து நாத அனுசந்தானம். நாதம்னா ஒளி, அனுசந்தானம்னா அதை கேட்பது. இந்த யோகியல் பாஷையில வந்து அதை நாதானுசந்தானம். இது கணக்கணும். நம்முடைய கவனம்லாம் இதுல இருந்து இது வரைக்கும் இருந்துன்னு வச்சுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ரசநாதங்களும் அந்த ஒளியும் வந்து நமக்கு கேட்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துல இதுல இருந்து என்ன பண்ணாங்க, இங்கேருந்து இது வந்து 8ஆ பிரிக்கிறாங்க. யோகத்தை வந்து இது ஒவ்வொரு அங்குலமும் ஒண்ணு ஒண்ணா பிரிக்கிறாங்க. அந்த ஒண்ணுலயும் ஒரு ஓசை கேட்கும். இங்க பிரம்மரந்தத்துக்கு போனா ஒரு ஓசை கேட்கணும்ட்டு அந்த யோக சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவே கேட்டு பண்ணி என்ன பண்ணும், அப்படியே அந்த நாதத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தா மனசு வந்து லயமாயிடும். லயமாகி அது சிவத்துல போய் ஒடுங்கிடும். அதுவே இந்த சூட்சும நாதத்தை கேட்பதனுடைய அந்த பயனை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 10வது பாட்டம் நிறைய மொத்தம் 20 பாட்டு இருக்கு. அடுத்த வகுப்புல வந்து 10 பாட்டு பார்க்கலாம். கடலோடு மேகங்கள் களிரோடும் ஓசை அடவெடும் வீணை அண்டரண்டத்து தொடர் மண்ணு வேணி துரிசங்கின் ஓசை திடமறி யோகிக்கல்லா தெரியாதே. கடலோடு அந்த மாதிரி போகும்போது உனக்கு கடல், மேகம், களிருங்கிற அந்த யானை, அந்த யானையின் ஓசை, அப்புறம் அடவெடும் வீணை. அந்த வீணைக்கு வந்து அடவுன்னு சொல்லுவாங்க. அந்த அடவுனோடு கூடிய அந்த வீணை ஓசை, அதை அண்டரண்டத்து, இந்த அண்டம் மட்டும் இல்லை, இன்னும் பல அண்டங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓசைகள், அதையெல்லாம் தொடர் மண்ணு வேணி சுரிசங்கின் ஓசை, அந்த வளைந்த சங்கனுடைய அந்த ஓசை, இதெல்லாம் யாருக்கு கேட்க முடியும்? திடமறி யோகிக்கு அல்லால் தெரியாது. இந்த ஓசையெல்லாம் இந்த யோகத்துல யார் வந்து திடமா நடத்திட்டு இருக்கிறானோ அவனுக்கு தான் கேட்கும், வேற யாருக்கும் அது கேட்க முடியாது என்று இந்த 10வது பாடல வந்து இந்த திரண்ட கருத்தை வந்து எம்பெருமான் திருமல நாயனார் சொல்லியிருக்கின்றார் என்ற இந்த கருத்தை சொல்லிவிட்டு இந்த பாடலோடு இந்த வகுப்பு நிறைவு செய்கின்றேன். மற்ற 10 பாடல்களை வந்து அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் போனர் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசைக குறைவிலாதுவைகள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க ரட்டமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.
மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை பூர்த்தை தனிவேல் வாழ்க முப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை திறனங்கு வாழ்க மாநிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். இந்த சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமந்திர சிந்தனையை நிரப்புகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சத்தபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம். ராஜமாணிக்கம் ஹேண்ட் ரைட் பண்ணிருக்காங்க. நீங்க பேசுறதா பேசணும். ராஜமாணிக்கம் ஐயா பேசலாங்க ஐயா. ஐயாட்ட சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க ஐயா. இல்ல, ஒரு சந்தேகம் இல்ல. நான் புதுசு, இப்பதான் அப்பப்ப கேட்டுட்டு இருக்கிறேன் டைம் இருக்கிறப்போ. ஆனா சிறப்பா இருக்கிறது. நான் உண்ண முயற்சி செய்து கேட்க முயற்சி செய்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய சிறக்கும் நன்றி. சிறப்பு. கலந்து கொண்டதுக்கு நன்றி ஐயா. நன்றி. முயலுங்கள். அது சாடுபதி அம்மா தோப்பு சொல்றோமா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தியானம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஐயா. ஒன்றையே நினைத்து மனதை வந்து நினையாமல், பற்று இல்லாமல் ஒன்றையே நினைத்து அந்த சிவம் பரம்பொருளையே நினைத்து தியானம் செய்வதுதான் சொல்லி சொன்னீங்க ஐயா. அது எப்படின்னா உதாரணம் சொல்லி சொன்னீங்க. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தியானத்துல இருக்கிறத சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து பற்றற்றானை அந்த திருக்குறள்ல சொன்னீங்க, பற்றற்றானை பற்றுக அப்படின்னு சொல்லி. அதே அந்த சிவ பரம்பொருளை நினைத்து நம்ம மனதை எங்கேயும் ஐம்புலனுக்கு செலுத்தாமல் எங்கேயும் நம்ம உலக பற்றையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தியானம் செய்யணும்னு சொல்லி அந்த தியானத்துக்கு சொன்னீங்க ஐயா. அடுத்தது 2 வகைகள் இருக்கு அதுல. சருகுண தியானம்னு இருக்கு, அப்புறம் வந்து நிர்குண தியானம்னு 2 இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. சருகுண தியானம்னா தட்சிணாமூர்த்தி வடிவமாக தியானம் செய்வது, அந்த வடிவத்தை வைத்து தியானம் செய்வது. நிர்குண தியானம்னா வடிவில்லாமல் ஞான சொரூபமாக நினைத்து நம்ம வந்து சிவ பரம்பொருளையே நம்ம அறிவை விளங்க வைத்து சிவம் பரம்பொருளையே நினைத்து தியானம் செய்வதுன்னு சொல்லி 2 வகைகள் சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து முதல் பாடல்ல வந்து நம்ம 16 தத்துவங்கள் இருக்கு. அந்த 16 தத்துவங்கள் என்னன்னா 5 பூதங்கள், அதுல இருந்து வந்து தன்மாத்திரைகள் 5, 4 அந்தக்கரணங்கள், மாயை, நம்ம ஆன்மா. அந்த 16ஐயும் என்ன செய்யணும்னா நம்ம வந்து அடக்கி சிவம் பரம்பொருளை நம்ம வந்து நினைத்து அந்த இதுல வந்து நம்ம வந்து தியானம் செய்யணும். அதுவும் எப்படி குருவாக வந்து நமக்கு சிவ பரம்பொருளை உணர்த்திய குருவே சிவம்னு நினைத்து நம்ம வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்தது வந்து 2வது பாடல் வந்து ஐயா, உள்நாக்கின் உள்ளே, அந்த உள்நாக்குல வந்து அந்த உள்நாக்கு தொங்கிட்டு இருக்கு சிவலிங்கமா நம்ம பாவித்து அதுல வந்து ஒளியை எழுப்பி தியானம் செய்யணும்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அதுல வந்து இதற்கு வந்து புலன் கட்டுப்பாடு இருக்கணும், உலகத்துல இருக்கிற எல்லாமே விட்டுறணும். நம்ம அதாவது கொஞ்சமாவது நம்ம வந்து உடம்ப வந்து வருத்தணும். அப்படி வருத்தினா மட்டும்தான் அந்த தியானத்தை அடைய முடியும்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அதாவது உடம்பையும் மனதையும் கொஞ்சமாவது புண்ணாக்குனாதான் நமக்கு வந்து அந்த தியானம் வந்து கிட்டும் அப்படின்னு சொன்னீங்க. அது எதுக்காகன்னா நம்ம உயரத்துக்காக தான். நம்ம உயரத்துக்கு ஒரே வழி இதுதான். அந்த சிவம்பொருளை நம்ம கொஞ்சமாவது உடல்ல சாப்பாட்டு இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்பையும் மனதையும் நம்ம கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அந்த ஆக்கியா சக்கரத்தில் இருக்கும் தில்லை மூதூரில் உள்ள அந்த சுவாமி வந்து ஆக்கியா சக்கரத்தில் வெளிப்பட்டு நமக்கு வந்து அந்த பொருளை வந்து நமக்கு வந்து காமிப்பாருன்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. அதுல அது அப்புறம் வந்து அதுல வந்து ஞானேந்திரியம், நாக்கு, வாய் வந்து கண்மேந்திரியம் சேர்ந்தது கண்மேந்திரியம். இதுல வந்து சுவையும் பேசுவதும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அத வந்து பண்ணாக்கி அந்த பரநாத ஒளியை வந்து அவரே உண்டாக்கி அந்த சிவபரம்பொருளை வந்து அவரே அந்த தியானம் பண்ணோம்னா அவரே நமக்கு வந்து காமிப்பாருன்னு சொல்லி அந்த பாடல்ல சொன்னீங்க ஐயா, 2வது பாடல்ல. அடுத்தது 3வது பாடலுங்க ஐயா. அது அந்த 2வது பாடல்ல இன்னொரு கருத்து ஒண்ணு சொன்னீங்க. அதாவது 5 இந்திரியங்கள் மூலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உலக ஞானம் பெற்று அதுக்கப்புறம் பதி ஞானம் பெற்று அதுக்கப்புறம் வந்து
திருவருள் சக்தியோட அந்த சிவ ஞானத்தை வந்து நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னீங்க ஐயா. அது சிறப்பா இருந்தது. அடுத்தது வந்து பின்னாக்குக்கு வந்து ஒரு இது சொன்னீங்க ஐயா. பின்னாக்கு வந்து ஆக்னியா சக்கரத்தை அந்த அடையும் போது பெருமானின் சிலம்பொலியும் அந்த சிவ ஒளியும் நமக்கு வந்து நாத ஒளியாக கேட்கும்னு சொல்லி அந்த இடம் சொன்னீங்க ஐயா. அந்த தியானம் பண்ணும்போது நமக்கு அந்த அந்த இதை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அடுத்த 3வது பாடல்ல வந்து தியானத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும். அந்த சிவபெருமானுடைய ஜோதி பிளம்பா இருக்கின்ற அந்த தரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கண்ணு இரண்டும் பார்க்கும், ஆனா ஒரு பொருளை தான் அது வந்து காமிக்கும். பார்க்கும் பொருள் வந்து ஒன்றுதான். கண்ணு இரண்டு, ஆனா பார்க்கும் பொருள் வந்து ஒன்று. கண்ணில் பொருந்தி இருக்கும் அந்த ஒளியை வந்து அப்படியே நிலை நிறுத்தினால், அந்த சிவபரம்பொருளாகிய அந்த ஒளியை நிலை நிறுத்தினால் அந்த சிவபரம்பொருள் என்ன ஆகுனா பறவை வெளியில் சுயம்பாக நிற்பதை வந்து நம்ம வந்து காணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அந்த சுவாதிஷ்டான பெரு வெளியில் வந்து அந்த வெளியில் வந்து நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து 4வது பாடல், உடம்போடு கலந்துள்ள உயிரையே நினைத்திருக்கின்றேன். இந்த இந்த உயிரையே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த உயிர்ல யார் இருக்கா? உயிருக்கு உயிராய் இருக்கின்ற, ஆன்மாவுக்கு ஆன்மாக, அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற சிவனை வந்து நான் வந்து நினையாமல் இருக்கின்றேன். ஆனா அப்படி நினையாமல் இருக்கக்கூட சிவத்தை நம்ம வந்து நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சு தியானம் செய்தால் நமக்கு என்ன ஆகும்னா அந்த சிவ சிந்தையிலே நம் மனதை வைத்திருந்தால் நம்ம அந்த சிவ பரம்பொருள் வந்து சக்தி, அதாவது சந்திர மண்டலத்தில் சக்தி இருக்கின்றது. சக்தி வந்து சக்திக்குள் சிவம் இருக்கின்றது. அந்த சிவபரம்பொருளை சக்தி மூலமாக நம்ம அடையலாம்னு சொல்லி அந்த 4வது பாடல்ல அருமையா சொன்னீங்கய்யா. அடுத்து 5வது பாடல், இந்த மனது வந்து இருளாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஆணவ மலம் தான் காரணம். அந்த ஆணவ மலத்தை நம்ம அடக்கி அந்த ஒரு விளக்க வந்து ஏற்றணும். அது எப்படி ஏற்றுறது அப்படின்னா தியானத்தின் மூலமாக தான் நம்ம வந்து ஏற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சினம்ங்கிற குணம் வந்து சினம்ங்கிறது நெருப்பு. அதை வந்து நம்ம 3 குணத்துல இருந்துதான் அந்த சினம் வருது. அந்த நெருப்பை வந்து போக்கி நம்ம என்ன செய்யணும்னா அந்த 36 தத்துவங்களையும் விளக்காக ஏற்றி தியானத்தின் மூலம் அதை தூண்டி விட்டு நம்ம என்ன செய்யணும், சிவ விளக்கை நம்ம மனதுல ஏத்தணும். ஆன்ம இருளை போக்கி அந்த சிவ விளக்கை வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அந்த மாடம்னு சொல்லி சொன்னீங்க. அந்த மாடத்துல எப்படி ஒவ்வொன்னா விளக்கு ஏத்துவாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து நம்ம தியானத்தின் மூலமா நம்ம ஒவ்வொரு படிநிலையா நம்ம வந்து அந்த ஒளியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அது அருமையா இருந்ததுங்க ஐயா. அது அதே மாதிரி 6வது பாடலுங்க ஐயா. பல காலம் யோகம் செய்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சிவபரம்பொருள் அந்த காட்சி வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து மலங்களால பற்றி இருக்கின்றார்கள். அவங்க வந்து பக்குவம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன்னா மலப்பரிபாகம், இருவினை ஒப்பு, சக்தி நிபாதெல்லாம் அவங்க வந்து பெறாம இருக்கிறதுனால அவங்க எவ்வளவு காலம் செஞ்சாலும் அந்த சிவபரம்பொருள் வந்து காண முடியாது. ஆனால் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக அந்த சுழுமுனை நாடியில் வந்து ஒளியை ஏற்றினால் அந்த உயிரோடு கலந்திருக்கின்ற சிவப்பொருள் வந்து நமக்கு வந்து அந்த தரிசனத்தை தருவார். அந்த தரிசனத்தை நாம் பார்க்கலாம்னு சொல்லி 6வது பாடல்ல சொன்னீங்க ஐயா. 7வது பாடல்ல வந்து 2 கண்களை வந்து நடு மூக்குல நடு மூக்கின் நுனியில அந்த நுனியில வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்னியா சக்கரத்தில் வைத்தால் என்னன்னா நமக்கு மரணமும் இல்லை, மனதுக்கும் அழிவு இல்லை, மூச்சு ஓட்டமும் நமக்கு தெரியாது, உயிருக்கும் அறிவில்லை. அந்த மூச்சு ஓடுறதே நமக்கு கடைசியில தெரியாதான். நம்மளே மறந்து நம்ம அந்த சிவ சிந்தையிலே இருப்போம், சிவ பேரானந்தத்திலே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா அந்த பாடல்ல. ஞானிகளுக்கு யோகிகளுக்கெல்லாம் அந்த மூக்கு கிட்ட போய் வச்சா மூக்கு வழியா மூச்சு வந்ததுன்னா அவங்க வந்து யோகத்துல இல்லைன்னு அர்த்தம். அதாவது அந்த நெற்றி பொட்டுக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் மூச்சு காற்று வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொன்னீங்க ஐயா. அது அருமையா இருந்ததுங்க ஐயா. சிவத்தையே அடைந்த பின் நம்ம என்ன சீவன் வந்து சிவமாக மாறிவிடும். அடுத்த சீவன்கிறது 2 மாத்திரை குறைந்து அதுல இருந்து குறைந்து சீவன் வந்து சிவமாக மாறிவிடுன்னு சொல்லி அது ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா அந்த தியானத்துல. அடுத்தது 8வது பாடல், 2 கண்களையும் புருவ மத்தியில் உள்ள மூக்கின் நுனியில் வைத்து அந்த மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியே விடாமல் அடக்கி வைத்தால் நமக்கு என்ன ஆகும்னா இந்த உடம்பு அசையாமல் மனம் அசையாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து துன்பமே இல்லை. அந்த மரண பயம்தான் நம்மளை போட்டு வாட்டிட்டு இருக்கு.
அந்த மரணமே இல்லை, இந்த மாதிரி தியானத்தால நமக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை அருமையா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி 9வது பாடல்ல அலை ஓசை, அந்த யானை பிளிரும் ஓசை, புல்லாங்குழல், மேகத்தின் ஓசை, வண்டு அந்த தும்பி அது எழுப்புகின்ற ஓசை, அடுத்தது யாழ், பேரிகை, அப்புறம் வந்து வீணை, வளை, சங்கு, வளைனா சங்கு, அதெல்லாம் எழுப்புகின்ற நாதம்லாம் அந்த தியானம் நம்ம செய்யும் போது நமக்கு கேட்டால், அதான் சுந்தரமூர்த்தி சேரமான் பெருமானுக்கு வந்து எப்படி அந்த சிலம்பொலி அங்க கேட்டதோ, அஞ்சே களத்துல பெருமான்கிட்ட கேட்டதோ, அது மாதிரி நமக்கு அந்த அந்த ஒளியெல்லாம் கேட்டது அப்படின்னா நம்ம சிறந்த தியானத்துல இருக்கோம் அப்படிங்கிறது இப்ப சொன்னீங்க ஐயா. இந்த ஓசைகள்லாம் கேட்குமா அந்த தியானத்துல நிலைத்து நின்றவருக்கு, அந்த அந்த சிவபெருமானையே நிலைத்து நின்றால், அந்த தியானத்துல நிலைத்து நின்றால் இந்த ஓசையெல்லாம் நமக்கு படிப்படியாக கேட்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அதாவது நாதானு சந்தானம்னு சொன்னீங்க. நாதம்னா ஒளி, சந்தானம்னா கேட்பதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அது சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் வந்து அதுலயே 8 வகையாக இருக்காம். இந்த கொஞ்சோண்டு இடத்துலயே வந்து 8 வகையா அந்த நாதத்தை வந்து பிரிச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. அது ஒவ்வொரு ஓசையும் நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துல கேட்கும்னு சொல்லும் போது அதெல்லாம் எப்படிப்பா இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க வச்சுதுங்க ஐயா. அதே மாதிரி 10வது பாடல்லையும் இந்த மாதிரி தாங்க ஐயா. இந்த ஓசை எல்லாமே வந்து அந்த தியானம் செய்யும் போது நமக்கு வந்து தியானத்தில் இருப்பவருக்கே கேட்கும், வேற பக்குவம் இல்லாதவருக்கு கேட்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய் திருச்சிற்றம்பலம். மிகவும் சிறப்புமா. அது அழகான தொகுப்புரை, எல்லா கருத்துலையும் ரொம்ப அழகா வந்து தொகுப்பு. அது வந்து அந்த சற்குண தியானம் கிடையாது, சகுண தியானம். சகுண தியானம், நிர்குண தியானம். சகுணம்னா குணத்தோடு கூடியது, உருவத்தோடு கூடியது வந்து சகுண தியானம். சோமா தந்தங்கள்னு சொல்லும் இல்லையா, பட் சாங்கிறது சா கூட்டல் குணம், சகுண தியானம் அந்த ஒருதான் கொஞ்சம் கரெக்ட். இதே தியானம் என்பது மற்ற ஒன்று எதையும் பற்றாமல் ஒன்றையே பற்றி இருப்பது, ஒன்றையே நினைப்பது, ஒன்றையே வந்து தியானிப்பது. இந்த முதல் பாட்டுல வந்து அந்த தியானத்தின் வகை வந்து சொன்னாரு. ஒண்ணு அதான் அம்மா சொன்னபடி சகுண தியானம், 2வது வந்து நிர்குண தியானம். சகுண தியானம்னா உருவத்தோடு கூடியது, தான கூடியது, நிர்ணா இல்லாதது, இந்த குணம் வடிவம் இல்லாதது, அது நிர்குண தியானம். இதை எப்படி சொல்றாருன்னா பரத்தியானம் அல்லது சக்தி பரத்தியானம், குரு சிவ தியானம் அப்படின்றது முதல் பாட்டுல வந்து அந்த மாதிரி நம்ம திருமூலர் வந்து முதல் பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். 2வது அந்த தியானத்தின் பயன் என்ன? பயன் என்ன? அங்க நம்முடைய அந்த நாதத்தை வந்து கேட்பது. அது எங்க விரும்பமா கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஞானேந்திரிய கூட்டம் மூலமா தான் கிடைக்குது. அதுக்கு நம்ம உடம்பை வந்து என்ன செய்யணும், ஊழலை உருக்குனா நமக்கு உள் ஒளி கிடைக்கும் என்ற அந்த கணத்தை வந்து சொன்னாரு. அது 3வது பாட்டுல வந்து என்ன செய்கின்றாருன்னா அந்த சுழுமுனை தியானத்தால், சுழுமுனை தியானங்கிறது இந்த ஆக்கியத்தகரத்துல பண்றதுதான். ஆக்கியத்தகரம் இங்கதான் வந்து 3 நாளையும் வந்து கூடுது. ஆகவே அந்த சுழுமுனை தியானத்தினால உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஜோதியை தரிசிக்கலாம் என்று அந்த பாட்டை சொன்னாரு. அடுத்து வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, இருந்தாலும் இந்த உலகத்துல உள்ள எவனுமே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வந்து நம்ம இறக்கப்பட. உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள வந்து சிவன் இருக்கு, அந்த சிவன் என்னோட சிந்தையிலும் இருக்கான், அவனுக்கு சந்திரமண்டத்துல இருக்கான், இத்தனை இடத்துல அவன் இருக்கான், இருந்தாலும் அவனை யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த உலகத்தோட நிலை என்னது அப்படின்னு அவர் வந்து நம்மளை பார்த்து இறக்கப்படுகின்றார்கள். அடுத்து வந்து இந்த மனத்து மாயா விளக்கை வந்து எப்படி ஏற்றுகின்றது, மனத்தில் வந்து மாயாத விளக்காக, இரவாத விளக்காக அந்த சிவனை ஏற்கின்றான். இந்த சிவவிளக்கை ஏற்றினா உங்களுடைய ஆங்கார இருள், அந்த ஆணவ மலர் இருள் வந்து போய்விடும் என்ற கருத்தை வந்து அந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அதுல நீங்க வந்து பலகாலம் பல ஆயிரம் ஆண்டு இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு சில நொடிகள் மனசை ஒன்று இருந்து பெருமானை வந்து இந்த சுழுமுனை நாடு அல்லது ஆக்கியா சக்கரத்துல ஒளி ஒளிவாக நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப கண்ணாடியில ஒரு விளக்கு காட்சி கொடுத்தது போல பெருமான் வந்து உங்களுடைய உள்நாடி நின்று இருப்பான் என்ற அந்த கருத்தை வந்து சொன்னார்கள். அப்புறம் என்ன செய்யணும், அதுக்கு வந்து உடைய கண்ணு வந்து அசையக்கூடாது. கண்ணுக்கு வந்து இந்த இடத்த கொடுக்கக்கூடாது. நயனம் 2ம் நாசி மேல் வைத்துட்டு பாடுவது வந்து இங்கதான் இருக்கணும். மெனக்கட்டு பாத்தீங்கன்னா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும். கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாத அளவுக்கு நீங்க இறக்கணும். இப்படி பாடுங்க, நேர்பாடுவே பாடுங்க.
அப்படியே மேலே பாருங்க. மேலே பாருங்க, கண்ணை வந்து மூடிக்கிட்டீங்கன்னா இந்த பார்வை வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். பார்வை, மனசு எல்லாம் இந்த புருவ நடு ஆகிய இந்த ஆங்கியா சக்கரம் அல்லது சுழுமுனையில வந்திருக்கும். அந்த நாயனம் இரண்ட நீ நாசி மேல் வைத்துட்டு அந்த மாதிரி இருந்தா உனக்கு என்ன செய்யற, உனக்கு உடம்பு வந்து அழியாது, உங்க காய சித்தி வந்து ஏற்பட்டு விடும். அப்புறம் அந்த தசநாதங்கள், அந்த தசநாதங்களை வந்து எப்படி கேட்பது என்ற கருத்தோடு சொன்னாங்க. அம்மா ரொம்ப அழகா இருந்து தொகுத்து சொன்னாங்க. வேற யாராவது சந்தேகம் கேட்கலாம், என்ன வேற யாராவது பேசுறதா பேசலாமா? யாராவது பேசுங்கம்மா. ஐயா எல்லாத்தையுமே சார்மதியே சொல்லிட்டாங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னதை 1 மணி நேரத்துல அவங்க 20 நிமிஷத்துல தொகுத்து வழங்கிட்டாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டோம், நல்லா புரிஞ்சுது ஐயா இன்னைக்கு. அதெல்லாம் நாங்க இன்னும் அந்த தியானத்துக்குலாம் வரலங்க ஐயா, எங்களுக்குலாம் அந்த மனசு ஒன்ற மாட்டேங்குது. இப்பதான் நாங்க சித்தாந்த கிளாஸுக்கெல்லாம் போய் தெரிஞ்சாலும் இன்னும் எங்களுக்கு அந்த மனசு தியானத்துல உக்காந்தா எங்கேயாதான் ஓடுது.